நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது த கியூரியஸர் ஷோ. வணக்கம். த கியூரியஸர் ஷோக்கு உங்களை வரவேற்கிறேன். இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் வார்னர் பிரதர்ஸ் தயாரிப்பில் ஜான் டேவிட் வாஷிங்டன், ராபர்ட் பேட்டின்சன், எலிசபெத் டெபிக்கி, கென்னத் பிரானாக் போன்ற பல நட்சத்திரங்கள் நடித்து வெளிவந்திருக்க திரைப்படம் தான் டெனட். இது ஒரு சைஃபை ஆக்ஷன் திரைப்படமாக வெளியாகி இருக்கு. வெளிநாட்டு திரையரங்குகளில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாசமே வெளியாகி இருந்தாலும் நம்ம இந்தியாவில் டிசம்பர் மாதம் தான் இந்த படம் திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கு. வழக்கம் போல கிறிஸ்டோபர் நோலன் இந்த படத்திலையும் ஒரு வித்தியாசமான காம்ப்ளெக்ஸான ஒரு திரைக்கதையை கையாண்டிருக்கிறாரு. புதிர்கள் நிறைந்த இந்த டெனட் படத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது சினிமா ஓவர் டோஸ் என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீவத்சா. வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு நண்பர் வெஸ்லின் ஸ்டைல்ஸ். வணக்கம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய். வணக்கம். உங்களுக்கு எப்படி கிறிஸ்டோபர் நோலன் என்ற ஒரு படைப்பாளி அறிமுகமானது? வட்சா ப்ரோ, நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோலன் படம் வந்துட்டு நம்ம டிவியில பார்ப்பேன். அப்பப்போ இன்செப்ஷன் சில சீன் பார்த்துருப்பேன், இன்டர்ஸ்டெல்லார் சில பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே கஜினி பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது கஜினி எல்லாம் காப்பிடா, மெமெண்டோன்னு. அப்பத்துல இருந்தே லைக் அவர் படம் பார்க்காமலே அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் லைக் ஒரு சினிஃபைல டிரான்ஸ்ஃபார்ம் ஆன உடனே உட்காந்து மொத்தமா நோலனோட படம்லாம் ஏற்றி வச்சு இப்போதான் ஒரு இயர் கூட இருக்காது லைனா உட்காந்து எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய ஃபேனா இருந்தாலும் ஐ அட்மயர் அண்ட் லவ் இஸ் ஒர்க். டெனட் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அவரது தியேட்டர்ல பார்த்தது. ஸோ அதான். வெஸ்லின் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து எனக்கு முன்னாடிலேருந்தே பேஷன் வந்து சினிமாட்டோகிராஃபில இருந்தது. பொதுவாக படம் பார்க்கறத விட லேர்னிங்காவோ இல்லை அது ரொம்ப விஷுவலாக ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. சரி, இப்போ கற்றுக்கிறோம், ஏஜ் ஆக ஆக எவால்வ் ஆகும், அதனால சிலது பார்ப்போம். பட்டு முதல்ல பார்க்கும்போது பியூராக விஷுவல்ஸ்க்காக தான் இருந்தது. அப்போ வந்த படங்களில் வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷுவல்ஸ் எதுவும் அதிகமாக நான் பார்க்கல, தேடி பார்த்ததுல. அப்போ மாமா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நல்லா இருக்கும், இது பாரு அப்படின்னாங்க. பார்த்தேன். ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா இப்போ 2020 பார்த்தேன்னா எனக்கு அப்போ ஒழுங்கா புரியலன்னு இப்ப தெரியுது. பட் அப்போ புரிஞ்ச மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாலி ஹெஸ்டர், அதுக்கப்புறமா ஹோய்டேவன் இவங்களுக்காக தான் அடுத்தடுத்து அவர் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சு அவரை பிடிச்சது, நோலன் பிடிச்சது. அவரோட ஃபர்ஸ்ட் படம் நான் தியேட்டர்ல பார்த்தது வந்து டன்கர்க். பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ப்ரோ. எனக்கு எப்படி நோலன் அறிமுகம்னா பேட்மேன் ட்ரிலாஜி மூலியமா தான். எனக்கு பேட்மேன் பர்சனலாக பிடிக்குன்றதுனால பேட்மேன் ட்ரிலாஜி பார்த்தேன். அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த படம். அதாவது சாதாரண சூப்பர் ஹீரோ படத்தையன்றதை தாண்டி நிறைய விஷயம் இருந்துச்சு அதுக்குள்ள. ஸோ அதனால அந்த படம் பிடிச்சதால அவருடைய மற்ற படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ நான் முதல்ல தேட்டரில் பார்த்த படம் நோலன் தான், இன்டர்ஸ்டெல்லார் தான். பயங்கரமான வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய திங்கிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு அவர் ஒரு ஃபேவரட்டான ஒரு படைப்பாளினே சொல்லணும். ஸோ டெனட் படம் பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதாவது முதல் இம்ப்ரெஷன் உங்களுக்கு என்ன தோணுச்சு? வட்சா ப்ரோ, நீங்க சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஐ ஹேட் தி சான்ஸ் ஆஃப் வாட்சிங் இட் இன் ஐமேக்ஸ். பார்த்துட்டு அது லைக் ஒரு டே அவ்வளோ என்கிராசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் அனுபவிச்சது இல்லை. ஏன்னா நான் டிவியில பார்க்கறதாகட்டும், லேப்டாப், வாட் எவர் இட் இஸ், அப்படி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமலே நார்மலா இப்போ இன்செப்ஷன் பார்த்தா வந்துட்டு அது ஒரு லைக் சைஃபைல வந்துட்டு ஹைஸ்ட் த்ரில்லர் அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பார். பட் இதுல பார்த்தா சைஃபை ஆக்ஷன், அது மட்டும் இல்லாம அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல், அந்த ஸ்பை த்ரில்லர், அந்த சேவிங் தி வேர்ல்ட், அந்த எலிமெண்ட்ஸ் அது இது எல்லாம் எடுத்துட்டு வந்து, அதுவும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அந்த கார் சேஸ் அப்போ வர அந்த சவுண்ட் ட்ராக் எல்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் த்ரூ அவுட். படம் பார்த்துட்டு அப்படியே, ஆனா என்ன லைட்டா தலைவலி இருந்துச்சு அந்த சவுண்டுனால. பட் அப்படியே அங்க இருந்து வரேன், ட்ரெயின்ல வரேன், அப்படியே ஆன்னு உட்காந்துட்டு வரேன், என்னையா நடந்துச்சு படத்துல அப்படின்னு.
இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். வெஸ்லின் ப்ரோ நீங்க சொல்லுங்க. டெனட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐமேக்ஸ்ல பார்த்த படம். பட் என்னன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸான்னு பார்த்தா நான் இது டெனட் தியேட்டர் பிரிண்ட் வந்தது இல்ல, வேற கண்ட்ரில ரிலீஸ் ஆகும்போது அது முதல்ல பார்த்துட்டேன். ஓகே. நைட்டோட நைட்டா அதை உட்காந்து பார்த்தோன்னே எனக்கு அப்போ பார்க்கும்போது ரொம்ப ஹைப் ஏத்திட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி இன்வெர்டடா இருக்கு எல்லாமே, பேக்வர்ட்ஸ்ல போகுது அப்படி இப்படின்ட்டு. எனக்கு முதல்ல டவுட்ஸ் இருந்துச்சு. ஓகே அந்த தடவை க்ரூவும் வேற வேற ஆள் இருக்காங்க, ஹான்ஸ் ஜிம்மர் இல்ல, லீ ஸ்மித் இல்ல, ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட் வேற மாதிரி போகுது. ஒருவேளை எடிட்டிங்ல நான் லீனியரா போனனால அப்படி எதனாச்சும் ஒரு ட்ரிக் வச்சிருப்பாங்களா, படமே பேக்வர்ட்ஸ்ல போதா அப்படி இப்படின்ட்டு. அதுக்கப்புறமா எனக்கு படம் அந்த கேம்ப் பிரிண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ரெண்டாவது தடவை திருப்பி அதுலயே பார்த்தேன், அதே பிரிண்ட்லயே பார்த்தேன். திருப்பி மூணாவது தடவை ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது எனக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சிது. பட் அந்த சர்ப்ரைசஸ் இருக்கும்ல, ஒரு பிளாட் ட்விஸ்டோ இல்ல ஒரு நல்ல ஒரு விஷுவலி ஸ்ட்ரைக்கிங்கான சீனோ, அது எனக்கு முழுசா இது பண்ண முடியலன்னு சொல்ல, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது வந்து நான் அப்படி பார்த்துட்டேன். அது நான் ஆக்சுவலி இங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டேன். பட் அதை நினைச்சு படத்துக்கு போகும்போது தான் வருத்தப்பட்டேன், முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. மியூசிக் ஐமேக்ஸ்னால சவுண்ட் அதிகமா இருந்ததா அப்படின்னு தெரியல, பட் அதிகமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க நம்மளை அப்படிதான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பட் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஒரு நார்மலா ஒரு படம் பார்க்கறத விட இது ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான். அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து ஐமேக்ஸ் இல்லை நான் இருக்கிற இடத்துல. ஸோ 70mm தான் பார்த்தேன், 70mm ஸ்க்ரீனில். எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் பார்த்தேன். அதாவது என்ன கதைன்னு கூட தெரியாது, எந்த கான்செப்டுன்னு தெரியாது, பார்த்தேன். முதல் முறை பார்த்தப்பே கொஞ்சம் நல்லா புரிஞ்சுது ஓரளவுக்கு நிறைய விஷயம். ஒரு என்ன சொல்கிறது, நம்மளே உள்ளாருக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க கதையில். ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நல்ல ஒரு இம்மர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஸோ கதையோடைய ஒன்லைனர் யாரை சொல்கிறீங்க யாராச்சும்? படத்தோட ஒன்லைனர் அப்படிங்கிறது வந்துட்டு, நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் இஸ் அ சிஐஏ ஏஜென்ட். அவரை வந்துட்டு டெனட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஹையர் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ல, ஐ மீன் நியர் ஃபியூச்சர்ல தேர் இஸ் அ வார் கம்மிங் விச் இஸ் சோ கேட்டாஸ்ட்ராஃபிக், லைக் வேர்ல்டு வார் 3 அளவுக்கு. அதை தடுக்கிறதுக்காக ஹி லிட்ரலி லைக் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் தி டைம். ஒன்லைனரா சொல்லணும்னா இவ்வளவு சிம்பிளா முடிச்சிடலாம், பட் கதை ஆக்சுவலி அவ்வளவு சிம்பிள் கிடையாது. படத்துடைய முதல் சீன் ஒரு பேரால நடக்குது. அங்க தீவிரவாதிகள்லாம் அந்த இடத்த புடிச்சிடுறாங்க. அப்பதான் நம்ம ப்ரொட்டாகனிஸ்டோடைய அறிமுகம் கிடைக்குது. அங்க வந்து அந்த ஆபரேஷன் மேற்கொள்றாங்க. ஸோ அந்த சீன் பத்தி சொல்லுங்க. வச்சா ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஓப்பனிங் சீன் வந்துட்டு நார்மலாவே நோலன் படத்துல அந்த கோல்ட் ஓப்பன் மாதிரின்னு சொல்லுவாங்க. அது லைக் எல்லா படத்துலயுமே ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். நம்ம டார்க் நைட் ராபரி சீன் ஆகட்டும், டார்க் நைட் ரைசஸ் அந்த பிளேன்ல டாம் ஹார்டி சீன் ஆகட்டும், வாட்டர் இட் இஸ் எல்லா படத்துலயுமே அந்த படத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே கன்வே பண்ணிடுறாரு. அதே மாதிரிதான் இதுலயும் அந்த ஒரு மிஸ்டீரியஸா ஒரு ஆப்ரா நடந்து, அதுல அந்த சிஐஏ ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அந்த ரஷ்யன் ஃபோர்ஸோட சேர்ந்து போறாங்க. அது வந்து காட்டுற விதமே, அவங்க வர்றது வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட்டோ அவங்க பேட்ஜ் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி அது டைலாக்ஸ்ல கன்வே பண்ணாம விஷுவல்ஸ்லயே கன்வே பண்ணி, அந்த வி லிவ் இன் அ ட்வைலைட் வேர்ல்ட் அந்த டைலாக்ஸ்லாம் வச்சு லைக் உனக்கு அப்படியே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அந்த மியூசிக் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் 6 மினிட்ஸ். இப்போ கூட ப்ரொலாக், ஆக்சுவலா ப்ரொலாக்னு சொல்லுவாங்க இஃப் ஐ எம் நாட் ராங். இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொலாக்ஸ் நான் இது பார்த்ததே. வேற லெவல்ல இட் கம்ப்ளீட்லி டுக் அஸ் இன்டு தி மூவி. என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியாது அந்த டைம்ல பார்க்கும்போது. திடீர்னு எல்லாரும் வருவாங்க, ஷூட் பண்ணுவாங்க, என்ன நடக்குது நமக்கு அந்த இன்ட்ராகேஷன் சீன் வரும்போது தான் என்ன நடந்துச்சு, அது வரைக்கும் we will be like அப்படி ஒரு பேனிக் இருக்கும் நமக்குள்ளேயே. ஐயோ என்ன நடக்குது. அந்த எஃபெக்ட் கொடுத்ததுனாலேயே அந்த படத்தோட பிகினிங் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. வெஸ்லின் ப்ரோ நீங்க சொல்லுங்க.
இது நான் ரெடிட்ல ஐமேக்ஸ் ப்ரோலாக் இந்த படத்துக்கு லீக் பண்ணாங்க ஒரு 6 மினிட்ஸ். அப்போ அத அந்த ரெடிட்லயே டெனட்ன்னு சொல்லிட்டு ஒரு இதுல குரூப்ல மாதிரி அதுல டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. ப்ரோலாக் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ இப்போ ஆரம்பத்துல இருந்தே அந்த ப்ரொடகனிஸ்ட் யாருன்னு சொல்லல. இது கிளாசிக் நோலனோட ஓப்பனிங்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே படமே இப்படிதான் இருக்க போகுது போல அப்படிலாம் நம்மளே இமேஜினேட் பண்ணிப்போம்ல. இந்த மாதிரி தான் எடுக்கும் படம், இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த மாதிரிலாம் விஷுவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை விட அதிகமாக தான் படம் இருந்தது ஆக்சுவலி. அந்த லீக் பார்த்ததுக்கு அப்புறம் ஆகும். அதுக்கப்புறம் ட்ரெய்லர் விட்டாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரெய்லர் வந்தது. ஸோ பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் அதெல்லாம். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. நிறைய பேர் இந்த படத்தினுடைய ஓப்பனிங் சீனே தேவையில்ல, இது ரெலவென்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இந்த ஓப்பனிங் சீன் நிறைய ரெலவென்ஸ் இருக்கு. உதாரணமா சொல்ல போனா ஆண்ட்ரே சேட்டோர வில்லனை இதுவே தான் அப்ரோச் பண்ணுவாரு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ அந்த ஓப்பனிங் சீன் ரெலவென்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் சீன் தான் வந்துட்டு இந்த படத்தோட என்ன சொல்றது எண்டிங், இந்த படத்தோட கதையோட எண்டிங். ஏன்னா இது வந்துட்டு லைக் ஆக்சுவலா எண்டிங்னே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படமே வந்துட்டு ஒரு பெரிய லூப் தான் இது. ஸோ எண்டும் கிடையாது, பிகினிங்கும் கிடையாது, பாட்டு லூப் ஆகிட்டே இருக்கும். பட் இது இந்த லைக் இது அந்த சீன்ல தான் நீல் வந்துட்டு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட காப்பாத்துவாரு. பட் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த இந்த ஆப்ரா சீஜ்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ்னாலதான் சிஏஏல அவனோட டீம் காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க, இவனை ப்ரொட்டகனிஸ்ட கேப்சர் பண்ணிடுவாங்க. கரெக்டா? அப்போதான் வந்துட்டு he will be recruited into Tenet. ஸோ ஆக்சுவலி இந்த சீன் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அதனாலதான் லைக் கிக் ஸ்டார்ட்ஸ் தி ஈவெண்ட் ஆஃப் தி மூவி. இது நடக்கிறதுனாலதான் he gets captured. அது மட்டும் இல்லாம இவன் ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கானு செக் பண்றதுக்கு தான் இந்த சிஜே மெயினா. இன்னொரு ரீசன் வந்துட்டு அந்த புளூட்டோனியம் 241 எடுக்க. பட் மெயினா வந்துட்டு இவன் ட்ரஸ்ட் வர்த்தியா இந்த ஆபரேஷனுக்கு அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இது நடந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் டெனட்ல ஹையர் பண்ண பிறகு அவர் வந்து சயின்டிஸ்ட் கிட்ட போறாரு. அந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இந்த ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் லைக் புல்லட்ஸ்லாம் வருது. அந்த புல்லட்ஸ்லாம் என்ட்ரோபி ரிவர்ஸ், அந்த ஆப்ஜெக்டோட என்ட்ரோபில ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது டைமோடைய ஃப்ளோவையே சேஞ்ச் பண்ற லெவலுக்கு இருக்கு. ஸோ அதுவே வந்து உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது வரக்கூடிய ஒரு போர், பெரிய போருக்கான ஒரு மிகப்பெரிய அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைம் இன்வர்ஷன் கான்செப்ட் தான் இந்த கதையை யூனிக்கா மாதிரி. ஸோ அந்த டைம் இன்வர்ஷன் கான்செப்ட் பத்தி பேசலாம். ஸோ அதை பற்றி விரிவுபடுத்துங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு இந்த சயின்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது, இன்ட்ரெஸ்டும் இல்லை இன் தி நார்மல் சைட். பட் இந்த படத்துல எனக்கு இட் வாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் புரிஞ்சுட்டது லைக் லேமேனா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இப்போ வந்துட்டு இந்த என்ட்ரோபி ரிவர்சல், என்ட்ரோபி வந்துட்டு இந்த மெஷர் ஆஃப் கேஆஸ் இன் அ சிஸ்டம் அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அதுல வந்துட்டு லைக் இட் டிட்டர்மைன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு இந்த இது ரிவர்ஸ் ஆகுறதுக்கு வந்துட்டு டைம் டிராவல் கிடையாது. அதுதான் நான் எனக்கு ரொம்ப இந்த படத்தை செகண்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதுதான் புரிஞ்சுது. ஏன்னா இப்போ நார்மலாவே டைம் டிராவல் மூவிஸ், பேக் டு த ஃபியூச்சர் மாதிரி சூப்பர் படமா இருந்தாலும் சரி, இங்க எடுக்கிற என்னவா இருந்தாலுமே அவங்க லைக் ஒரு ரூல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யூ ஷுட் நாட் இன்டராக்ட் வித் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் ஆர் பாஸ்ட் செல்ஃப், அது மாறிடும், அந்த டைம் லைன் மாறிடும், அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இங்க என்னன்னா வந்துட்டு இது நான் புரிஞ்சுக்கிட்டது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த மூவி. இப்போ நம்ம யூனோ கார்ட் கேம் ஆடுறோம்ல, அதை ஆடும்போது எப்படி சர்க்கிளா உட்காந்துட்டு நம்ம ஆடும்போது கிளாக் வைஸா போகுதுன்னா, இப்போ வந்துட்டு அந்த ரிவர்சிங் ஆஃப் தி என்ட்ரோபி என்ன பண்ணும்னா, ஸ்விட்ச் கார்டு, ரிவர்ஸ் கார்டு இருக்கும்ல, அது போட்டு திருப்பி ஆன்டி கிளாக் வைஸா தான் போகும்.
நடக்கிறது நடக்கும், பட் அதோட டைரக்ஷன் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் டு ரைட் போக வேண்டிய விஷயம் ரைட் டு லெஃப்ட் போகும். இது வந்துட்டு டைம் ஜம்ப் அது இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ நீங்க முன்னாடி உங்க வீட்ல இருந்து கோயிலுக்கு 100 மீட்டர்ஸ்னா, கோயில்ல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்கும் 100 மீட்டர்ஸ் தான். அதுல மாற்றமே இல்லை. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது சேமா தான் இருக்கும், பட் யுவர் டைரக்ஷன் வில் பி ரிவர்ஸ்ட். தட் இஸ் தி வே யூ எக்ஸ்பீரியன்ஸ் டைம் வில் பி ரிவர்ஸ்ட். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த அந்த சீன்லாம் வச்சு, அந்த கதையை வச்சு அதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கப்புறம் இந்த புல்லட்ஸினுடைய மெட்டல் கம்போசிஷனை வச்சுக்கிட்டு இந்தியாவில் தான் தயாரிச்சது அப்படின்னு கண்டுபிடிப்பாரு நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு போவாரு. அங்க நம்ம நீல் ராபர்ட் பேண்டின்சனை மீட் பண்ணுவாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரியா என்ற அந்த ஆர்ம்ஸ் டீலரை மீட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஆண்ட்ரே சேட்டார் என்ற அந்த வில்லனுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி, ஒரு அறிமுகம் மாதிரி கொடுப்பாங்க. அவனால் தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்ட்ரோபி ரிவர்ஸ் பண்ற மாதிரி மெஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவனால் தான் த்ரெட்டே வரப்போகுது என்றதை சொல்றாங்க. சோ அந்த ஆண்ட்ரே சேட்டருடைய பிளான் என்ன, அவனுடைய நோக்கம் என்ன? ஆக்சுவலா வந்துட்டு ப்ரோ, அவன் வந்துட்டு ஸ்டால்க்ஸ் 12 அப்படிங்கிற அவனோட ஹோம் பிளானட்ல அந்த நியூக்ளியர் வார் ஹெட் அது வந்துட்டு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இதுதான் அவனோட கதையோட தொடக்கம். அவன் எடுக்கும்போது அதுல வந்துட்டு அவனுக்கு அந்த மெசேஜ் இருக்கும், ஃபியூச்சர்ல இருந்து மெசேஜ் இருக்கும். அது எப்படி எனக்கும் புரியல, நிறைய விஷயம் புரியல. அதுலயும் அது ஒண்ணு, ஃபியூச்சர் எப்படி அவனை கான்டாக்ட் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அவனுக்கு வந்துட்டு அது அந்த மெசேஜ் இருக்கும். அங்க அதோட அந்த அல்காரிதமோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு பேப்பர் இருக்கும், அது கூட நமக்கு சரியா காட்ட மாட்டாங்க. அப்போ வந்துட்டு அந்த அந்த வார்ஹெட்னால அவனுக்கு ரேடியேஷன் ஆகுறதுனாலதான் அவனுக்கு அந்த கேன்சர் வருது அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். அவன் வந்துட்டு என்ன ஆவான், அந்த சோவியத் யூனியன் ஃபால் அப்பதான் நடக்குது. ஸோ ஹி வில் யூஸ் வார் ப்ராஃபிட்டிங் பண்ணி அவன் பிஸ்னஸ் மேன் ஆகி இதுக்கப்புறம் எப்படி ஃபியூச்சர் டைம் அவனுக்கு அந்த டேர்ன்ஸ் எல்லாம் வருதுன்னா, அந்த இது கேப்சூல், டைம் கேப்சூல் வந்துட்டு இவன் வந்துட்டு ஒரு டைம்ல செட் பண்ணி வச்சா ஆக்சுவலி அது ஃபியூச்சருக்கு போயிட்டு வரும். பட் நம்ம ரியாலிட்டியா பார்க்கும்போது சைமல்டேனியஸ் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். இவங்க வச்சுட்டு இம்மிடியட்டா அவனுக்கு வந்துடும். பட் ஆக்சுவலா அது பல டிகேட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அது நடக்குது. பட் இதை வச்சு அவன் கான்டாக்ட் பண்ணி இவன் பிளான் என்னன்னா 9 பீசஸ் ஆஃப் தி அல்காரிதம் கலெக்ட் பண்ணி மொத்த இப்போ டர்ன் ஸ்டைல்குள்ள போனா ஒரு பர்சனோட என்ட்ரோபி தான் ரிவர்ஸ் ஆகுது. பட் அந்த அல்காரிதம் 9 அல்காரிதம் செட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டா மொத்த ஏர்த்தோட என்ட்ரோபியுமே ரிவர்ஸ் ஆகி இது வந்துட்டு ஏன்னா ஃபியூச்சர்ல வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் லைக் நமக்கு இந்த ரிசோர்சஸ் எல்லாம் வந்துட்டு அங்க ரொம்ப போறதுனால ரிவர்சிங் அவர் பாஸ்ட். அதுதான் இந்த சயின்டிஸ்டும் சொல்லுவாங்க. இந்த இது வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் மட்டும் மாத்தாது, நம்ம பாஸ்ட கூட மாத்துற அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கு, அந்த டெட்ராய்டஸ் ஆஃப் கம்மிங் வார் அதை வச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அவனோட மோட்டிவ். கொஞ்சம் எனக்கு சில்லியா தான் பட்டுச்சு இந்த மோட்டிவ், பட் ஸ்டில் இதுதான் அவன் மோட்டிவ். இவன் என்ன பண்ணுவான்னா, இந்த பிளான் எல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவனோட ஹாப்பி மூமெண்ட் இருக்கும் இவனுக்கும் அவனோட ஒய்ஃப்க்கும். இவன் என்ன பண்ணுவான், அவன் அந்த டைம்க்கு இன்வெர்ட் ஆகி போய் அவனை அமுச்சு விட்டுட்டு அவனோட தட் இஸ் அவனோட பாஸ்ட் வெர்ஷன் அந்த இடத்துல இருந்து ஹெலிகாப்டர்ல கிளம்புவான். கிளம்பின உடனே போயிட்டு அந்த மொமெண்ட் திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போதே அந்த சைனைடு, சிஏஏ இஷ்யூ சைனைடு சாப்பிட்டு செத்து போயிடணும். இவனுக்கு கேன்சர் இருக்கிறதுனால இவனும் வாழ முடியாது, மொத்த உலகத்தையும் அவனோட சேர்ந்து கூட்டிட்டு போகணும். இதுதான் அவனோட நோக்கம். இதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ஆளுங்க வந்துட்டு மாத்தி அமைக்க பார்ப்பாங்க. அதுதான் கதை. ஸோ இதுக்கப்புறம் ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து மைக்கேல் கேனை மீட் பண்ணுவாரு. மைக்கேல் கேன் என்ன சொல்லுவாருன்னா, ஆண்ட்ரே சேட்டர் நீ என் ஒய்ஃப் மூலியமா அப்ரோச் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஸோ அவர் ஒய்ஃப் மூலியமா போய் ஆண்ட்ரே சேட்டரை சந்திப்பாரு. ஆண்ட்ரே சேட்டர் இவருக்கு ஒரு டிமாண்ட் வைப்பாரு. அதாவது ஒப்பேரால எடுக்கப்பட்ட அந்த புளுட்டோனியம் 241 நீ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி அதை திருடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லி டெனட் வந்து பிளான் தீட்டுறாங்க, அதாவது இவனை எப்படி தடுக்கிறதுன்னு. சோ அந்த டெனட் இவருக்கு அகேன்ஸ்டா போடுற பிளான் என்ன, அத பத்தி விரிவா சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இது வந்துட்டு நான் ஆக்சுவலி இது நான் ஒரு தியரிங்கிறத விட என்னோட புரிதல் இதுதான் ப்ரோ. ஆக்சுவலா நம்ம
ஆஃப்டர் தி ஈவென்ட்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் நம்ம இது தெரிஞ்சது தான், கதையிலே சொல்லிடுவாங்க. ஃபியூ இயர்ஸ் லேட்டர் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு ஹி வில் ஸ்டார்ட் தி ஆர்கனைசேஷன் டெனட். அதனாலதான் நான் அதை முன்னாடியே டைம் லூப்னு வேற சொன்னேன். அது பாரடாக்ஸ், ஆக்சுவலா டெக்னிக்கலா பாரடாக்ஸ் கூட அது. ஏன்னா வந்துட்டு யாரு வந்துட்டு இது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் இதுதான் அவன் பிளான்னு, அந்த அந்த ஆன்சர்ஸ்லாம். இது வந்துட்டு வாட் கேம் ஃபர்ஸ்ட், தி எக் ஆர் தி சிக்கன், லைக் நமக்கு அதுவே தெரியாது எது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இந்த லூப் ஸ்டார்ட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா, ஃபியூச்சர்ல வந்துட்டு அந்த டேர்ன் ஸ்டைல்னு அப்படிங்கறத ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த லூப்பே ஸ்டார்ட் ஆகுது. பட் யூ வில் கம் பேக் டு தட் லேட்டர். இப்போ வந்துட்டு ஃபியூச்சர்ல இருந்து இவர் நம்ம ஓல்டர் ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு டிராவல் சொல்ல முடியாது, இன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டு நீல் எங்கா இருக்கும்போது ரெக்ரூட் பண்றாரு டெனட்ல. ரெக்ரூட் பண்ண உடனே வந்துட்டு இவங்க இப்போ ப்ரொட்டகனிஸ்டுக்கு ரியல் நார்மல் நம்ம பார்த்த ப்ரொட்டகனிஸ்டோட மிஷன் வந்துட்டு இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு பிரியாவை போய் என்ன பண்றது கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி நீ வந்துட்டு அவனுக்கு புளூட்டோனியம் 251 அதை அவனுக்கு திருடி தரேன், நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு போயிட்டு அவன்கிட்ட ஒரு டீல் பேசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈவன் அந்த சேட்டாரை அப்ரோச் பண்றதுக்காக நீங்க சொன்ன மாதிரி கேட் அவன் வைஃபை யூஸ் பண்ணி அந்த பிஸ்னஸ் மேன் மாதிரி நடிச்சுட்டு போவான். அங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவன் அவன் உயிரை காப்பாத்திடுவான். கேட் கீழே தள்ளி விட்டதுனால அவன் சொல்லுவான் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு உடனே இவங்க அப்பதான் அந்த டெய்லின் அந்த இடத்துல வந்து அந்த கான்வாயில இருந்து திருட பார்ப்பாங்க. அது திருடின உடனே வந்துட்டு ஆக்சுவலா அந்த ஹேண்ட் ஆஃப் நடக்க வேண்டியப்போ வந்துட்டு அந்த கான்வாய் லைன்ல இருந்து இது சொல்றேன், கான்வாயில இருந்து புளூட்டோனியம் 251 திருடுறதுக்காக டெனட் ஆர்கனைசேஷன்ல இருந்து நம்ம ப்ரொட்டகனிஸ்டும் நீலும் சேர்ந்து அதை திருடிடுவாங்க, சக்சஸ்ஃபுல்லா திருடிடுவாங்க. கரெக்டா அது திருடும் போது பார்த்தா வந்துட்டு இவன் கேட்டை வந்துட்டு ஹாஸ்டேஜா வச்சிருப்பான் முன்னாடியில இருந்தே. அந்த ஹாஸ்டேஜா வச்சதுனால இவன் வந்துட்டு லைக் ஆக்சுவலா வந்துட்டு இவன் ப்ரொட்டகனிஸ்டுக்கு வந்துட்டு முதல்ல அவனுக்கு தெரியாது அல்காரிதம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குன்னு. அதுக்கு முன்னாடியே அவனுக்கு இன்ஹிபிஷன் இருக்கும். என்ன ஒரு ஆர்ம்ஸ் டீலர்கிட்ட போயிட்டு நம்ம இவ்வளோ வெப்பனைசபிள் விஷயத்த போய் கொடுக்கறது எனக்கு சரியா படல. ஸோ அவனை ட்ரிக் பண்றதுதான் முன்னாடில இருந்தே பிளானா இருக்கும். பட் தொடர்ந்து பார்த்தா வந்துட்டு அது புளூட்டோனியமாவே இருக்காது, அங்க அல்காரிதம் தான் இருக்கும். லைக் அந்த ஒரு பார்ட் 9th பார்ட் நீல் சொல்லிடுவான் இதுதான் அவனுக்கு தேவை கொடுக்காத அப்படின்னு. அவன் கரெக்டா தூக்கி போடும்போது பார்த்தா நமக்கு வந்துட்டு நடுவுல இன்னொரு கார் ஒன்று ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும், இன்வெர்டடா போயிட்டு இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் இவன் டப்பாவை தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறமா தான் அவன் வந்துட்டு டப்பா கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம சேட்டார் ஆளுங்க அந்த கார் விட்டு வெளில போயிட்டு நம்ம கேட் அப்படியே விட்டுருவாங்க. அதை காப்பாத்த போய் ப்ரொட்டகனிஸ்ட் 2 பேருமே புடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்ப பார்த்தா அந்த கேட்டை ஹாஸ்டேஜா வச்சுட்டு இருந்தது வந்துட்டு இன்வெர்டட் சேட்டார். அவங்க வந்துட்டு டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட்னா வந்துட்டு ஆஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் தி மூவி, ஒரு ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு டீம் வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட் வந்துட்டு இன்வெர்டடா அதுல பங்கெடுத்துக்கிட்டு அங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே கன்வே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு நார்மல் ஆயிட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட் மொத்தமா அவங்க ஸோ தே நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் பிஃபோர் ஈவன் கோயிங் இன் டு தட். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு தான் விக்டரி கிடைக்கும். அதோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி பின்சர் மூவ்மெண்ட் தான் வந்துட்டு நம்ம அந்த இது பார்ப்போம். ஸ்டார்டிங்ல பார்த்த உடனே வந்துட்டு கேட்ட ஹாஸ்டேஜா வச்சுட்டு கேட்பான் எங்க இருக்கு அந்த புளூட்டோனியம். கேட்ட உடனே இவன் வந்துட்டு நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு போய் சொல்லிடுவான். ஏன்னா அந்த அப்பவே பார்த்துருவான் அந்த கிளாஸ்ல வந்துட்டு அந்த புல்லட் ஷாட் இருக்கும், பட் அதுலயே ரத்தம் இருக்கும். ஸோ அவனுக்கு தெரியும் என்ன சொன்னாலும் அவன் சுடதான் போறான், அதனால அவன் வந்துட்டு BMW தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை இன்வெர்டட் புல்லட்னால ஷூட் பண்ணனால அவங்க டர்ன் ஸ்டைலுக்குள்ள எடுத்துட்டு வந்துட்டு கேட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த டைம்ல வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு நான் செஞ்ச தப்ப வந்துட்டு நான் திருத்தணும், நான் அவன்கிட்ட இருந்து போய் அந்த இதை காப்பாத்திடுறேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு போவான். அந்த சாப் அப்படிங்கிற வெஹிக்கிள் SAB கிரே கலர் கார் அதுதான் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். அவர் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் காட்டியிருக்க மாட்டாங்க, பட் அந்த
ஃபர்ஸ்ட் போயிட்டு இருந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்து இவரை பார்த்துருவாரு. பார்த்ததுனால அந்த சூட்கேஸை தூக்கி போடும்போது அந்த புளுட்டோனியம் வந்துட்டு இவர் கார்ல விழுந்துரும். ஸோ இவர்கிட்ட தான் இருக்கும். கடைசியில வந்துட்டு அந்த அவங்க இதனால அவன் கண்டுபிடிச்சிருவான், ஐ சா தி ஹேண்ட் ஆஃப், அவனுக்கு தேவையில்லாம தான் சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரை கொளுத்திடுவான். கொளுத்துனதுதான் இது இன்வெர்டடா இருக்கிறதுனால ஐஸ் ஃபார்மை அவனுக்கு ஹைப்போ தெர்மியா வந்துடும். இதுதான் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டெம்பரல் பிக்சர் மூவ்மெண்ட் நடக்குது. இதுக்கப்புறம் அவங்க ஏர்போர்ட்ல போயிட்டு நடக்கிறது வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்ட் வர்சஸ் ப்ரொட்டகனிஸ்ட் ஃபைட் வரும். ஸோ இப்போ அந்த ஃப்ரீ போர்ட் சீன் சொன்னது தான் நம்ம இப்போ அடுத்த அதை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரீ போர்ட், அந்த ஃப்ரீ போர்ட்டில் இன்வெர்டட் ப்ரொட்டாகனிஸ்ட்டும் இந்த ரியல் ப்ரொட்டாகனிஸ்ட்டும் ஃபைட் பண்ணுவாங்க, அதாவது சண்டை போடுவாங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து அது இந்த ஃப்ரீ போர்ட்டை வந்து இடிப்பாங்க, அதாவது இதை வச்சு கிராஷ் பண்ணுவாங்க, ஒரு ஏரோப்ளேன் வச்சு கிராஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ போர்ட் சீன் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அதை பற்றி விரிவாக சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருக்குமே டவுட் வந்துருக்கும். எனக்கும் டவுட் வந்துச்சு. இது நான் அப்புறமா இது வந்துட்டு நான் ரெடிட்ல தான் எங்கேயோ பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது நானே அதை நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இது இன்னொரு வாட்டி பார்க்கும்போது நல்லா தெளிவா தெரியுது. இப்போ அந்த எதுக்கு வந்துட்டு இப்போ ப்ரொட்டகனிஸ்ட் தான் அவனோட சண்டை போடுறான்னா ஏன் அவனை சுடணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு குறி பார்த்து அவன் தலையில படாத மாதிரி தான் சுடுவான். அதுக்கப்புறம் அந்த கன்னு ஸ்கேபிள் வரும்போது கூட அவன் அந்த அம்யூனிஷனை எடுத்துருவான் கன்ல இருந்து. ஸோ எப்படி இருந்தாலும் அவன் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசியில அவன் அந்த கத்தி வச்சு குத்திடுவான் அவனோட ஆர்ம்ல. அதோட ரிவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தா அவனுக்கு ஒரு ப்ரூஸ் இருக்கும். அவன் அந்த சூட்லாம் மாட்ட போக போக ரத்தம் கொட்டும். அது இன்வெர்ட் ஆகுது அப்படியே அந்த ப்ராசஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்ல ப்ரொட்டகனிஸ்ட் பிஃபோர் தி கால்சஸ் போகும்போது வந்துட்டு ரெண்டு பேரோட சண்டை போடுவான். அவன் வந்துட்டு பிரியாட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி ரெண்டு ஆன்டாகனிஸ்டோட நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான், இது ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தன் தான் அந்த டர்ன் ஸ்டைல்ல போனவன், ஒரு நார்மல் வெர்ஷன், இன்னொன்னு இன்வெர்டட். ஒரே ஒரு ஆளோட நீ ரெண்டா பிரிஞ்சு சண்டை போட்டிருக்காங்க, உன்னோடையும் நீலோடையும் அப்படின்னு அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அது அவனுக்கு அப்ப தெரியாது. யார் சரி ஓகே நார்மலா வந்துட்டு நம்ம பிளான் எங்கேயோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பான் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் அவன் தான் சொல்லுவானே, பேட்டின்சன் கேரக்டர் சொல்லுவான், இவனை சுடா கொலை பண்ணிடாத நீ, நமக்கு வந்துட்டு எங்க லீக் இருக்குன்னு தெரியணும். அப்பவே பாத்துருவான் அவன் நீல் கேரக்டர், ரெண்டுமே ப்ரொட்டகனிஸ்ட் தான். அதனால வந்துட்டு இப்போ நம்ம செகண்ட் டைம் அவன் உள்ள போயிட்டு வரும்போது வந்துட்டு அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான். ஏன்னா அவனோட மாஸ்க கழட்டிடுவான்ல நீல். அப்ப வந்து இவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஓகே இவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, நம்மகிட்ட வந்துட்டு அவன் அப்பவே சொல்லியிருந்தான்னா நம்ம இந்த இட் வுட் ஹவ் சேஞ்ச் தி ரியாலிட்டி, நம்ம இந்த மூவ் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதனாலதான் அவங்க அப்படி போயிருப்பாங்க. இதுதான் அந்த ஃப்ரீ போர்ட் சீன்ல. இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நடக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உள்ள போறது வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு போவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவன் சேட்டார் வந்துட்டு அந்த வால்ட்ல இருந்து ஒரு எடுத்துருவான். ஏன்னா சொல்லுவான், ஐ நோ வெல் அபவுட் தி ஃபியூச்சர். இது ஏன்னா வந்துட்டு அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி நடக்கும், டியூ டு திஸ் ஈவென்ட்ஸ். இவன் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பானே, அந்த சேட்டார் தான் அவன் அங்க இருப்பான். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ போர்ட் சீனுக்கு அப்புறம் ப்ரொட்டாகனிஸ்ட் இந்த நீல் கிட்ட பிரியா கூட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ பிரியா கிட்ட போய் மீட் பண்றப்ப அவங்க வந்து அல்காரிதம் என்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து இந்த 9 பீஸ் அல்காரிதத்தை 9 பீஸ் சேர்த்தாதான் இந்த என்ட்ரபியை ரிவர்ஸ் பண்ண முடியும், உலகத்தோட என்ட்ரபியை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அல்காரிதத்தை பத்தி நம்ம பேசலாம். இப்போ பொதுவாகவே அல்காரிதம்னா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு கால்குலேஷன் ப்ராசஸ் பண்றோம்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அல்காரிதம்னு சொல்லுவோம் பொதுவா. ஆனா இந்த கதையில அல்காரிதம்ன்றது என்னது, அதை பத்தி விரிவா சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்துட்டு அல்காரிதம் அப்படிங்கறது வந்துட்டு இட் இஸ் ஃபவுண்ட் இன் தி ஃபியூச்சர். ஆக்சுவலா இப்போ அவங்க வந்துட்டு பிரில்லியண்டா அந்த ஓப்பன்ஹைமர் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவர் வந்துட்டு அந்த ஆட்டம் பாம் அவர் தானே கண்டுபிடிச்சாரு. அது அவர் கண்டுபிடிச்சதுனால அவர் அதை ஐயோ இதை அவங்க ராங்கா யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு அவர் செத்து போயிட்டாரு. கரெக்டா? இஃப் ஐ அம் நாட் ராங். பட் ஆனா இவங்க அந்த ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட் வந்துட்டு ஸ்மார்ட்டா என்ன பண்ணுவாங்க, இதை வந்துட்டு
யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, தட் இஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நயனா பிரிச்சு லைக் மோர் ஆர் லெஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தனித்தனியா வெவ்வேறு பார்ட்ல அவங்க பாஸ்ட் அமுச்சு விட்டுருவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் லைக் அன் ஆர்டிஃபேக்ட். ஒரு 300 இயர்ஸா 400 இயர்ஸா உள்ள இருந்து எஜிப்சியன் அது சொல்லுவாங்க படத்துல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அது வந்துட்டு சொல்லுவா சேட்டார் வந்துட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ணான் ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா ஹி இஸ் கலெக்டிங் தீஸ் அல்காரிதம்ஸ்ங்கிறது வந்துட்டு அவன் அந்த 9 பார்ட்ஸும் சேர்ந்து வச்சுட்டா இட் இஸ் லைக் அ பாம் விச் ரிவர்சஸ் தி என்ட்ரோபி ஆஃப் தி ஹோல் வேர்ல்டு. அது ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நம்ம எல்லாருமே லைக் செத்து போயிட்டு தி வேர்ல்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ அகெயின். திருப்பி எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு இன்னும் புரியல. பட் அல்காரிதம் இதுதான் பண்ணும். இது வந்துட்டு ஒரு டூம்ஸ்டே டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அல்காரிதம் படத்துல. இதுக்கப்புறம் ப்ரொட்டாகனிஸ்டுக்கு அல்காரத்தில் 9th பீஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ப்ரொட்டாகனிஸ்டும் ஐவ்ஸ் அந்த கேரக்டரும் சேர்ந்து அந்த ஸ்டால்ஸ் 12க்கு போவாங்க. அங்கதான் அந்த 9th பீஸ் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அங்க வந்து 2 டீமா பிரிவாங்க, ரெட் டீம் ப்ளூ டீம்னு சொல்லிட்டு. அந்த அல்காரிதம் சேராம இருக்க தடுக்கிறதுக்கு ரெட் டீம் வந்து அவங்க வந்து டைமுக்கு ஃபார்வர்ட்ல போவாங்க, இவங்க வந்து பேக்வேர்ட்ஸ்ல போவாங்க ப்ளூ டீம். ஸோ அங்கே வந்து ஒரு டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்தி அந்த அல்காரிதம் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீனில் ஒரே ஃப்ரேமில் பாஸ்ட்டும் நடக்கும் ஃபியூச்சரும் நடக்கும். ஸோ அந்த ஒரு டெம்பரல் பின்சர், அங்கே நடக்கிற டெம்பரல் பின்சரை பற்றி நம்ம மூவ்மெண்ட்டை பற்றி பேசுவோம். ஸோ பொதுவாகவே பின்சர் மூவ்மெண்ட்னா மிலிட்ரியில் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ வந்து 2 டீம், கெட்ட டீம் நல்ல டீம்னு இருக்குதுன்னா அதில் கெட்ட டீம் அழிக்கிறதுக்கு நல்ல டீமு 2ஆ பிரிஞ்சு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் சூழ்ந்துப்பாங்க அவங்கள தடுக்கிறது. இதை நம்ம பின்சர் மூவ்மெண்ட்னு சொல்லுவோம், அதாவது மிலிட்ரி ப்ரொசீஜர்ஸில். இதில் வந்து டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட் ஏற்படுத்துவாங்க கிளைமேக்ஸில். ஸோ அதை பற்றி விரிவாக பேசுவோம். ஸோ அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏன் அந்த மூவ்மெண்ட் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் முன்னாடியே சொன்னேன், மைக்கேல் கேன் கேரக்டர் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருந்தார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொட்டகனிஸ்ட பார்க்கும்போது அவர் சொல்லுவாரு 4 days பேக்கோ 14 days பேக், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, 14th ஆஃப் தட் சம்டே என்ன மாசமோ அந்த 14th நாள் அன்னைக்கு தான் அந்த கீவ் ஆப்ரா சீஜ் நடக்கும்போது அந்த சேட்டாரோட ஹோம் பிளானட்ல வந்துட்டு ஒரு டெட்டனேஷன் நடந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நமக்கு ஏன் அப்ப யூஸ் ஆகும்னா, அந்த 9th ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு சேட்டர் என்ன பிளான் பண்ணுவான்னா, இது வந்துட்டு நம்ம அந்த நம்ம பிளானட்ல கீழே பரி பண்ணிட்டோம்னா இட் வில் இமீடியட்லி பி ஆக்சஸ் பை தி ஃபியூச்சர். நான் சொன்ன ஸ்டார்டிங்ல இது வந்துட்டு நமக்கு பாக்குறதுக்கு தான் பல வருஷங்கள் எடுக்கும், பட் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ் இது. ஸோ அவங்க உள்ள போயிடுச்சுனால இமீடியட்டா ஃபியூச்சருக்கு கிடைச்சிரும், எல்லா பாம் சேர்த்து அவங்க வெடிக்க வச்சிருவாங்க. அது நடக்கக்கூடாது. அது நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த பில்டிங்கை வெடிக்க வைப்பான், அந்த மேல இருக்கிற ஒரு பில்டிங். அதை வெடிக்க வைக்கிறதுனால அந்த ரபுல்ல வந்துட்டு அந்த பாம் மறைஞ்சு போயிடும். இதுதான் சேட்டாரோட ஒரிஜினல் பிளான். இப்போ இவங்க நம்ம டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட் அந்த ஸ்டால்ஸ் 12 டெனட் ஆர்கனைசேஷன் நடத்துறது எதுக்குன்னா, அந்த பாம் மேல இருக்கிறது வெடிக்கணும், பட் அதுக்குள்ள அந்த கீழே இருக்கிற 9th அல்காரிதம் அந்த ஃபைனல் பீஸை வந்துட்டு ரெட்ரீவ் பண்ணிடணும். ரெட்ரீவ் பண்றதுக்காக தான் இந்த மூவ்மெண்ட் நடக்குது. பட் இது வந்துட்டு இன்னொரு சிக்கல் இருக்கு இதுல. அது ஏன்னா வந்துட்டு ஃபியூச்சர்ல இருக்கிற நம்ம சேட்டார் தான் இப்போ அந்த வியட்நாம்ல இருப்பான். அதுவும் சேம் டே தான், சேம் டேல நடக்கிறதுனால அங்க இருக்கவனுக்கு அவனுக்கு தெரியக்கூடாது இந்த மாதிரி. அது 13th இருப்பான் வியட்நாம்ல, 14th இந்த பாம். ஸோ அது இம்மீடியட்டா அவன் நடந்துருச்சுன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. சன்செட் பார்க்கும்போதே உலகம் அழிஞ்சிரும். அவனுக்கு வந்துட்டு அவன் அந்த வாக்கி டாக்கி மூலியமா அப்டேட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கான், என்ன நடந்ததுன்னு உள்ள போட்டுரு அப்படின்னு. ஸோ அவனுக்கு வந்துட்டு அவன் பிளான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு அந்த பாம் வெடிச்சாகணும், மேல இருக்கிற பாம். அப்பதான் அவன் நினைப்பான், ஓகே நம்ம பங்கு முடிஞ்சிருச்சு. தட் இஸ் பாஸ்ட் சேட்டார் நினைப்பான், நம்ம பங்கு முடிஞ்சிருச்சுப்பா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே ஃபியூச்சர்ல பாத்துப்பாங்க, நம்ம கேஷ்ல போயிட்டு 13th அன்னைக்கு போய் உக்காந்தா வந்துட்டு நம்ம ஜாலியா நம்ம ஃபேமிலியோட ரசிச்சு எல்லாரும் சேர்ந்து செட்டு போயிடலாம் அப்படின்னாங்கதான் அவன் பிளானா இருக்கும். பட் சோ அவன் வந்து அந்த பார்ட்ல இருக்கிறவனுக்கு அதுதான் வேலை. அவன் பாம்
வெடிக்கிற வரைக்கும் அவன் செட்டப் பண்ணி வச்சிருவான். அதுக்கப்புறம் மீதி பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றதுனால அவனும் கேர்லெஸ்ஸா இருந்துருவான். இதனால நம்ம வேலை முடிஞ்சிருச்சு, பாம்பு வெடிச்சிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு. சோ இப்போ கீழே இருக்கிற இப்போ அந்த மிஷன் என்னன்னா, கீழே இருக்கிற அந்த பாம்பை அல்காரிதம் 9th பீஸ் ரிட்ரீவ் பண்ணணும் பிஃபோர் தி பாம் கோஸ் ஆஃப். அதுக்கு வந்துட்டு ஐவ்ஸ்ங்கிற கேரக்டர், நம்ம கிரிட்டிக்ஸ்லாம் நான் படிச்ச ரிவ்யூஸ்ல வந்துட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க கேரக்டர் டெவலப்மெண்ட் இல்ல அது இதுன்னு. பட் இதுல அவ்வளோ உள்ள லேயர்லாம் இருக்கு. எதுக்கு வந்துட்டு நம்ம ஐவ்ஸ் வந்துட்டு ப்ரொட்டகனிஸ்ட் அவ்வளோ ட்ரஸ்ட் பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் திங் அவர் தான் டெனட்டோட ஃபவுண்டரு. செகண்ட் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவனோட டீம்மேட்ஸை விட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு சைனட் கேப்சூல சாப்பிடுவார். ஸோ இஸ் a வெரி ட்ரஸ்ட் வர்த்தி பர்சன். அதனாலதான் ஐவ்ஸ் வந்துட்டு இவர்கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி நம்ம 2 பேர் தான் போயிட்டு அந்த அல்காரிதம் பீஸை ரெட்ரீவ் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கும் மேல நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு ஐவ்ஸ் ஏன் ட்ரஸ்ட் பண்ணுவாரு, அதனாலதான் அவர் வந்துட்டு டூ யூ நோ வேர் தி ஹைப்போ சென்டர் இஸ் அப்படின்னு கேட்பாரு. அவர் தான் காட்டுவாரு ஹைப்போ சென்டர் எங்க இருக்குன்னு. ஸோ அவங்களுக்குள்ள மியூச்சுவல் நிறையவே ட்ரஸ்ட் இருக்கு. அதனாலதான் அந்த மிஷன்ல வந்துட்டு நாம ஒரே டீம்ல போறோம் அப்படிங்கிறது. இப்போ அந்த மிஷன் இப்போ வந்துட்டு இதுதான் ஏன் அந்த மிஷன் நடக்கிறதுக்கான காரணம். இப்ப மிஷன் எப்படி நடந்துச்சுன்னா, 10 minutes டைம் அவங்க போயிட்டு அதை ரிட்ரீவ் பண்றதுக்கு. ப்ளூ டீம் வந்துட்டு தே ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஈவெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த மிஷன் நடக்கிறது வந்துட்டு ப்ளூ டீம் வந்துட்டு, ஏன்னா வந்துட்டு அந்த ஸ்டால்ஸ் 12லயே வந்துட்டு ஒரு டர்ன் ஸ்டைல் இருக்கு. ஸோ ப்ளூ டீம் வந்துட்டு தேவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அந்த டெம்பரல் பின்சர் மூவ்மெண்ட். ப்ளூ டீம் வந்துட்டு தேவ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் தி மிஷன், தேர் பார்ட் ஆஃப் தி மிஷன். அவங்க வந்துட்டு அங்க இருக்கிற அந்த எங்கெல்லாம் வந்துட்டு கன்ஸ் இருக்கு, எங்கெல்லாம் அவங்களோட அந்த மிலிட்ரியில பண்ணுவாங்கல்ல, இவங்க இங்க இருந்து தாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஐவ்ஸ்ட வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த ஐவ்ஸ் வந்துட்டு ரெட் டீம் வந்துட்டு நார்மல் இருக்கிறவங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ப்ளூ டீமோட மிஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ தே வில் பி இன்சைட் தேர் வண்டி, அந்த லைக் ஹெலிகேரியர் அப்படியே தூக்கிட்டு போகும்ல, அந்த இதுக்குள்ள கண்டெய்னருக்குள்ள அவங்க இருப்பாங்க, அவங்க மிஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு லைக் ஐவ்ஸ் டீமுக்கு வந்துட்டு பாதி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அவங்க வந்துட்டு இந்த சைட்ல இருந்து ஃபார்வர்ட்ல இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு 10 minutes அவங்களுக்கு டெட்லைன். 10 minutes till the bomb goes off. அந்த 10 minutes வந்துட்டு அவங்களுக்கு ரிவர்ஸ்ல போகும் ப்ளூ டீமுக்கு. அந்த 10 minutesக்குள்ள 10 minute மார்க் என்னன்னா வந்துட்டு அந்த பாம்பு வெடிக்கிறதுக்கு 10 minutes இருக்கு. அந்த டைம்ல தான் இவங்க மிஷன் ஆரம்பிப்பாங்க. இது வந்துட்டு பிஃபோர் பிரீஃபிங். மொத்தமா இந்த மிஷனுக்கு 1 hour டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அந்த ஆன் ஃபீல்டு மிஷனுக்கு 10 minutes டைம். இது அகைன் இதுதான் அந்த டெனட்டுங்கிற வேர்டுக்கே இது அந்த 10 minutes டைம். 10 daysங்கிற டைம் பீரியட்ல தான் இந்த மொத்த கதையுமே நடக்குது, படத்துல வர கதையுமே. ஸோ அதனாலதான் 10 டெனட் அந்த இது வருது. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க உள்ள போகும்போது வந்துட்டு அதுதான் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஆன்டகனிஸ்ட் ஆக்சுவலா வந்துட்டு சேட்டாரோட ஆளுங்க. இவங்க பார்த்திருப்பான் இந்த மாதிரி வந்துட்டு இவங்கள எல்லாம் சண்டை போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ற டைம்ல அவனோட ஒரு அடியாள் வந்துட்டு உள்ள போயிட்டு அந்த பாம்பு போட்டுருவான். அதுதான் அவனோட பிளானா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் நார்மலான விஷயம் தான், அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் நமக்கு வந்து இன்னொன்னு புரிஞ்சிருக்காது, ஏன் கரெக்டா அந்த பில்டிங் வெடிக்குது, திடீர்னு உடையுது, திருப்பி வெடிக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அது வந்துட்டு அது என்னன்னா வந்துட்டு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணணும் நம்ம ஐவ்ஸ்க்கும் ப்ரொட்டகனிஸ்ட்க்கும். அந்த பில்டிங் கீழே போயிட்டு அந்த ரிட்ரீவ் பண்றதுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வேணும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் வர வைக்கிறதுக்கு ப்ளூ டீமும் கோஆபரேட் பண்ணணும், ரெட் டீமும் கோஆபரேட் பண்ணணும். அப்பதான் மொத்த பில்டிங்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உடஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றது, ரெட் டீம் வந்துட்டு பார்க்கும்போது அப்பர் பார்ட் மட்டும் இருக்கும். திடீர்னு பார்த்தா லோவர் பார்ட் வந்துடும். லோவர் பார்ட் வந்து ஒரு 5 minute மார்க்ல வந்து பார்த்தா 2 பேருக்குமே பில்டிங் சேமா இருக்கும், இன்டாக்டா இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு ரெட் டீம் மேல ஷூட் பண்ணுவாங்க. மேல ஷூட் பண்ணி பார்த்தா கீழே பார்ட் மட்டும் தான் இருக்கும்.
அதே மாதிரி ப்ளூ டீம் வந்துட்டு அவங்க ரிவர்ஸ்ல டைம் போறதுனால அவங்க வந்துட்டு கீழ் பார்ட்டை ஷூட் பண்ணுவாங்க, மேல பார்ட் மட்டும் இருக்கும். ஸோ 2 பேருக்குமே டிஸ்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால அந்த ஆப்போசிட் ஆன்டகனிஸ்ட் வந்துட்டு இத ஃபோக்கஸ் திரும்பிடும், இந்த சைடு திரும்பின கேப்ல இவங்க அந்த லைக் இவங்க போயிடுவாங்க உள்ள. அந்த அது பேர் ஏதோ சொல்லுவாங்க, மறந்துருச்சு. அந்த குட்டியா ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போயிடுவாங்க. டர்ன் ஸ்டைல் கரெக்ட் கரெக்ட். அது உள்ள போற டைம்ல தான் வந்துட்டு இது அகைன். இதனாலதான் நான் அந்த சொன்ன நீல் வந்துட்டு மல்டிபிள் வெர்ஷன்ஸ் அட் தி சேம் டைம் இருக்கான். இப்போ வந்துட்டு இவங்க போகும்போது ஒருத்தன் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அவனையும் ஷூட் பண்ணிட்டு பின்னாடி. இருப்பாங்க. ஆனா அது கவனிச்சிருக்க மாட்டோம், தியேட்டர்ல கவனிச்சிருக்க மாட்டோம். ஆமா, நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் கவனிச்சேன். ஹார்ன் அப்ப கேட்கவே இல்ல, அது மியூசிக் போயிட்டு இருந்ததா. கரெக்ட். அதனாலதான் நீல் வந்துட்டு ஏன் அப்படி வண்டியில வருவான்னா, அவன் வந்துட்டு அந்த அவன் சாக்லாவோ அவன் பேர் சரியா ஞாபகம் இல்ல, சேட்டாரோட அசிஸ்டன்ட். அவன் வந்துட்டு வால்கோ கரெக்ட். அவன் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு ஒரு மைன் வச்சிருவான். சோ அவங்க அதை ஐஸ் அதை ட்ரிப்பை போறதுனால என்ட்ரன்ஸ் க்ளோஸ் ஆயிடும், அவங்களுக்கு வெளில வர வாய்ப்பே இருக்காது. அவங்க வெளில வரலன்னா அந்த பாம் எப்படினாலும் கீழே தான் இருக்கும். தட் இஸ் பாம் இன் தி சென்ஸ் 9th பார்ட் ஆஃப் தி அல்காரிதம். ஸோ வேஸ்ட் மிஷன். இதை அவன் பார்த்து தடுக்கிறதுக்காக தான் ஹாரன் அடிப்பான், பட் அவங்களுக்கு கேட்காது அந்த சவுண்டுல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நமக்கும் தியேட்டர்ல கேட்டிருக்காது, வேணும்ட்டே இது பண்ணிருப்பாங்களோ என்னமோ. சோ இது கேட்காதனால அவன் என்ன பண்ணுவான்னா, நீல் வந்துட்டு திருப்பி இன்னொரு வாட்டி இன்வெர்ட் பண்ணிட்டு அவன் அவங்க வெளில வர்றதுக்காக ஒரு ரோப் எடுத்துட்டு போயிட்டு அந்த மேல் பக்கமா வைப்பான். அங்க ஓப்பனிங் இருக்குமே, அந்த பெரிய ஒரு குண்டா மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுகிட்ட ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுல கயிறு தூக்கி போடுவான். அந்த கயிறு பிடிச்சதான் இவங்க ஏறி வருவாங்க. பட் அவங்க ஏறி வந்த உடனே சொல்லுவாங்க, அந்த கதவை திறக்கவே இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்திருக்கவே முடியாது. அப்பதான் ரியலைஸ் பண்ணுவான், இவனாலதான் அந்த லாக் பிக்கிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் ரிவர்ஸ்ல போய். இது ஒரு டவுட் இருந்துச்சு, நீல் வந்து புரோட்டகனிஸ்ட்காக செத்தானா அப்படின்றது அவருக்கு தெரியுமான்றது எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. யாருக்கு தெரியுமா? புரோட்டகனிஸ்ட்க்கு தெரியும் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இது சொன்னதா அது கனெக்ட் ஆகும். இவர் வந்துட்டு அந்த லாஸ்டா எல்லாரும் மேல வந்த உடனே அப்பதான் சொல்லுவான், அந்த புரோட்டகனிஸ்ட் சொல்லுவான், அந்த கதவை அவன் யாரோ ஒருத்த திறந்து விட்டதுனாலதான் நான் மேல வர முடிஞ்சது அப்படின்பா. அதனால கரெக்ட். அதனாலதான் இவன் இன்னொரு வாட்டி மாறினாதான் இவங்களோட இன்டராக்ட் பண்ண முடியும், இல்லாட்டி அவன் ரிவர்ஸ்ல போயிட்டு இருப்பான். இவங்களை ரியலைஸ் பண்ணாரான்னு கேக்குறேன். அதுதான் அது சொல்றேன் ப்ரோ. இப்போ வந்துட்டு இவனால மட்டும்தான் அந்த கதவை திறக்க முடியும்னு சொன்னதுனால இவர் ஐவ்ஸ் என்ன பண்ணுவான், ரிவர்ஸ் ஐ மீன் திருப்பி அந்த ஐவ்ஸ்ங்கிறப்ப நீல் வந்துட்டு என்ன பண்ணுவான், ஐவ்ஸோட போயிட்டு திருப்பி அந்த மிஷன் திருப்பி ஸ்டார்டிங் ஆஃப் தி ஸ்டேஜுக்கு போயிட்டு இவன் என்ன பண்ணுவான், நேரா போயிட்டு அந்த கதவை திறக்கிறவன் இவன் தான். நம்ம கதவை திறக்கிறதுல நம்ம காட்ட மாட்டாங்க, பட் அங்க ஒரு டெட் பாடி கிடக்கும். அந்த டெட் பாடி வந்துட்டு இவன் தான், நீல் தான். அதுதான் அதை பார்த்து அவருக்கு தெரிஞ்சிடும். இது வந்துட்டு புரோட்டகனிஸ்ட்க்கு எப்ப தெரியும்னா, நான் திருப்பி போறேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அவன் பேக்ல பாப்பான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது, யாரோ ஒருத்தன் தான் திறந்து விட்டான் அப்படின்னு. சோ இவன் வந்துட்டு அது திறந்து விட போனவன் வந்துட்டு புரோட்டகனிஸ்ட் இவன் ரிவர்ஸ்ல போறதுனால அவனுக்கு தெரியும், ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே தெரியும். சோ இவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவான் அந்த இடத்துல. அது வந்துட்டு நீல் வந்துட்டு அங்க போறதுக்கு முன்னாடியே ரியலைஸ் பண்ணிக்குவான், அவ்வளவுதான், இதுதான் எனக்கு எண்டு, see you at the beginning அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் போறப்போ வந்துட்டு அப்பதான் இவன் புரோட்டகனிஸ்ட் ரியலைஸ் பண்ணுவான், இவன் தான் வந்துட்டு நம்மள ஆப்ராலையும் காப்பாத்தினா, இவன் தான் வந்துட்டு அங்கேயும் நம்ம ஒரு பாடி கடந்தது அதுவும் இவன் தான் அப்படிங்கறது அந்த டைம்ல தான் ரியலைஸ் பண்ணுவான். இதுதான் ப்ரூவ் பண்ணும் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லயே மல்டிபிள் நீல்ஸ் எக்ஸிஸ்ட். ஏன்னா அவன் அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு பார்த்தா திடீர் வந்து ஷூட் பண்ணுவான், பட் ஷூட் பண்ணி ஐ மீன் ரிவர்ஸ்ல வந்துட்டு அந்த பாடி வந்துட்டு ஷூட் ஆயிட்டு அது பாட்டு போயிடும் எங்கேயோ. அது போகும்போது அந்த டைம்லயே தான் மேல இருந்து நீல் அந்த கயிறு பிடிச்சி இழுப்பான். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு அந்த இன்வெர்டட் நீல் செத்து போறான்ல, செத்து போயிட்டு அவன் தான் ரிவர்ஸ்லயே போயிட்டு ஆப்ராக் போயிடுறான், ஆப்ராக் போயிட்டு காப்பாத்திட்டு அவன் மிஷன் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த எண்டிங் பார்ட் எனக்கு சரியா புரியல, லைக் எப்படி அந்த டை பண்றாங்க எண்டிங்க.
எனக்கு வந்து போன நீல் தான் இன்வெர்டட் ஆகி வந்த நீல் அப்படின்றது புரிஞ்சுது. பட் அதுக்கு நடுவுல அந்த கார்ல இருந்து வந்தது, அதே மாதிரி கார்ல இருந்து காரை ஷூட் பண்ணதே நீலே தான், நீலே ஷூட் பண்றது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இன்வெர்டட் சோல்ஜர்ஸ் அந்த அந்த டேங்கை ஷூட் பண்ணுவாங்க. ஆமா கரெக்ட்டா அது பாம் வெடிக்கும், அப்ப மூஞ்சி தெரியாது. ஆனா இன்வெர்டட் ஆகி வரும்போது தான் தெரியும் நம்மளே நம்ம ஷூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு இருக்கு. அதுதான் ப்ரோ, அதுதான் அந்த படத்துல இப்போ வந்துட்டு அவன் ஷூட் பண்ணும்போது அவனுக்கு தெரியாது அது இதுதான். ஏன்னா வந்து இதுதான் அந்த வாட்ஸ் ஹேப்பன். இது ஆக்சுவலா பார்த்தா நடக்குது எல்லாமே. இந்த ஈவெண்ட் அவன் ஃபர்ஸ்ட் அவனையே அவன் ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஈவெண்ட்லாம் லைன் பை லைன் நடக்குது. பட் ரியாலிட்டியில பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் டைம்லயே இது எல்லாமே சேர்ந்து நடக்குது. அதுதான் பாயிண்ட் எனக்கு. ஆனா அந்த ஸ்டார்டிங்க்கு அவன் எப்படி போறான், அந்த ஆப்ரால இருக்கிறவன் வந்துட்டு இப்படி இன்னொரு வெர்ஷன் கிரியேட் ஆகுது. அது வந்துட்டு எனக்கு எய்தர் ஃபர்ஸ்ட் ப்ரொட்டகனிஸ்ட் ஃபியூச்சர்ல இருந்து இவனை கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அங்க வந்துட்டு அவன் திருப்பி அந்த ஆப்ரால இருக்கிற நீல் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகி ஐ மீன் ரிவர்ஸ்ல இருக்கிற நீல் திருப்பி ரிவர்ஸ் ஆகி மும்பைக்கு வரான். எனக்கு தெரிஞ்சு அது இன்னும் லாஜிக்கலா இருக்கும். சோ இந்த நீல் இங்கேயே செத்து போயிடுவான், ஸ்டால்ஸ் டோல்லியே செத்து போயிடுவான். இதுக்கப்புறம் அல்காரிதம் ஸ்டாப் பண்ணிருவாங்க, அண்ட்ரே சேட்டர் கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் லூசென்ஸா இருக்கிறவங்கள கொலை பண்ணணும், அதாவது அவங்க சாவடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனாலதான் அவர் பிரியா அந்த கேரக்டரை சாவடிப்பாரு. அதாவது லூசென்ஸ்னா இந்த கதைப்படி இந்த டெனட் ஆபரேஷன் பத்தி யார் யாரெல்லாம் தெரியுதோ அவங்க எல்லாம் லூசென்ஸ் சொல்லுவாங்க. சோ அந்த லூசென்ஸ் பத்தி சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஏன் இந்த லூசென்ஸ் வந்து சாவடிக்கப்படுறாங்க அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு அந்த பிரியா வந்துட்டு ஏன் அந்த இது கேட்டை கொலை பண்ண வராங்கன்னா வந்துட்டு அவங்களோட மிஷன் என்னன்னா வந்துட்டு டெனட்டை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு தான் அவங்களுக்கு ஒரு மிஷன் வந்திருக்கும். அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க அவங்கதான் லூசென்ஸ் கட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் தெரியும் சொல்லுவாரு, உங்களை இது பண்ணதும் நான் தான், என்ன இதுல இன்வால்வ் பண்ணதும் நான் தான். எஸ் 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 கரெக்ட். அது வந்து டைலாக்ஸ், அதுதான் அகைன் டைலாக்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். அது நமக்கு நிறைய பேர் சொன்னது எனக்கு அதான் சென்ஸ் மேக் பண்ணாதது. அதுதான் ரொம்ப கேரக்டரா இருக்கு இல்ல, டயலாக் இல்ல, மியூசிக் இதுவா இருக்கு, அப்படி இப்படின்னு குறையாதான் எடுத்து வச்சாங்க இந்த படத்துக்கு. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லாமே அப்படி சொல்றேன். எனக்கு வந்துட்டு நான் அப்படியே ஜெனரலா ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும் அப்படிங்கறது ஐ ரெஸ்பெக்டட். பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி நல்லா இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வந்துட்டு கதை புரியல. அதுதான் அங்க பாயிண்ட். இல்ல புரியலன்றது அவங்களோட சப்ஜெக்டிவ் தானே. படம் புரியாம எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் எனக்கு தப்பா தெரியுது. என்னோட சப்ஜெக்டிவ், என்னோட மெச்சூரிட்டி, என்னோட எவால்வேஷன், அதை வச்சுதான் எனக்கு படம் புரியும். ஆனா அதை அவன் தப்பா எடுத்துட்டான் அப்படின்னு எல்லாரும் சொல்றத அது புரியலங்கிறது இருக்குன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த எஃபர்ட்ஸுமே எடுக்கல அவங்க. அதுதான் அங்க பாயிண்ட். அது வந்துட்டு இது வந்து ரைட் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபுல்லா உட்காந்து இம்மர்சிவா அந்த படத்தோடயே டிராவல் பண்ணி போவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது லைக் 50-60% புரிஞ்சிருச்சு எனக்கு. அதனால ஐ வாஸ் ஏபிள் டு என்ஜாய் தட் மூவி. அவ்வளோ பிரமாதமா இருந்தது எனக்கு அதனாலதான். பட் இவங்க வந்துட்டு அவங்க நான் பார்த்த வரைக்கும் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே அமெரிக்கன்ல தான் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்பதான் பார்த்தேன், ஆகஸ்ட்க்கு அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுலாம் அந்த சவுண்ட் மிக்சிங்லாம் வந்துட்டு ப்ராப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்பவே கூட டிவில எல்லாம் சப்டைட்டில் இல்லாமலாம் இருந்துச்சுன்னா சுத்தமா கேட்கல எனக்கும். பட் ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹாரிஃபிக்கா இருந்திருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க இன்னும் பிளாட் லைன்ல நிறைய டைலாக்ல தானே சொல்றாங்க. அது எல்லாமே அவங்க கேட்க முடியாம போறதுனால எனக்கு தெரிஞ்சு புரியல, பிடிக்கல, நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு எனக்கு நோலன் வந்து ஆக்சுவலி இப்போ டேவிட் லின்ச் சில பேர் கூட கம்பேர் பண்ணி இவர் படம் எடுத்தாலே புரியாது, 4 மூளை வேணும், புரியாத எடுக்கிற டைரக்டரு இப்படின்ற மாதிரி மீம் போட வேணாம், பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கூட ஆர்கியூமெண்ட்லாம் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணா அது ஏதோ ஒரு வகையில அவங்க தாட்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இப்போ புதுசா ஒருத்தனுக்கு இப்பதான் நோலனே தெரியுது, அப்ப இத்தனை பேர் சுத்தி நின்று அவர் படம் எடுத்தாலே புரியாது, 4 மூளை வேணும், 5 மூளை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இவனும் அதே மைண்ட் செட்ல தான் ஒரு 4 பேர்கிட்ட போய் சொல்லுவான், அதே மைண்ட் செட்ல தான் படத்தையும் பார்ப்பான். ஸோ உனக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் கண்டிப்பா. அது நிறைய பேர்கிட்ட பண்ணாதீங்கன்னு நானே எவ்வளோ ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். பட் அது இப்போ ரொம்ப கைமீறி போயிடுச்சு.
இப்போ பப்ளிக் ரிவ்யூல பேசின வரைக்கும் அவனுங்க வரைக்கும் சொல்லியிருந்தானுங்க இந்த மாதிரி புரியல, அவர் எடுத்தாலே புரியாது, அவர் படமே அப்படிதான், அவர் எடுத்தாலே புரியாது அப்படி இப்படின்னு. அதுவே ரொம்ப எனக்கு தப்பா தான் தோணுச்சு. அது எப்படி எந்த ஸ்டேஜ்ல அது மாறுச்சுன்னு தெரியல. அது கதையை பற்றி நம்ம எக்கச்சக்கமாக பேசியாச்சு, போதுமான அளவுக்கே பேசியாச்சு. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். பொதுவாகவே கிறிஸ்டோபர் நோலனு சிட் பேக் அண்ட் என்ஜாய், அதாவது ஒரு படம் பார்க்குறீங்கன்னா அந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க என்றதை தாண்டி அவர் வந்து தன்னுடைய கதையை பற்றி சிந்திக்க வைக்கிறாரு ஒவ்வொரு படத்துலையும். அதாவது ஒரு பேச்சு, அதாவது ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாரு அந்த படத்துடைய கதையை பற்றி. அவருடைய இந்த ஒரு என்ன சொல்ற ஒரு தாட் ப்ராசஸ் பற்றி பேசலாம். ஸோ ஏன்னா அவருடைய ஒவ்வொரு கதையுமே ஒரு அம்பிஷியஸா இருக்குது, ஒரு ஜனரஞ்சகமா இருக்குது. இந்த கான்செப்டாவும் சரி, இந்த உருவாக்கத்திலயும் சரி, ஒரு ஜனரஞ்சகமாவே இருக்கு. ஸோ அதை பத்தி பேசலாம், ஒரு தாட் ப்ராசஸ் பத்தி பேசலாம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நோலனோட தாட் ப்ராசஸ் பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு நிஜமாலே லைக் இது வந்துட்டு நான் ஒத்துப்பேன். அவரோட அந்த ஏன்னா வந்துட்டு நான் படிச்சேன் அவரை பத்தி விக்கிபீடியால. நான் பார்த்த வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, அட்லீஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் டிகிரியாவது இருக்கணும், சம்திங் ரிலேட்டட் டு சயின்ஸ். ஏன்னா வந்துட்டு என்ன அப்படி அவ்வளோ நல்லா உள்ள அலசி ஆராய்ந்து எடுக்கிறாரு. ஸோ கண்டிப்பா அந்த மாதிரிதான் இருக்கும்னு பார்த்தா, அவருக்கு வந்துட்டு லிட்ரேச்சர் டிகிரி வச்சிருக்காரு அவரு. அது வந்துட்டு லைக் நான் தாழ்வா சொல்லல, பட் அப்படி சயின்ஸ் ரிலேட்டடா இல்லாததுல இருந்தே இப்படி எடுக்கிறாருன்னா, எனக்கு அவர் சயின்ஸ் ஏதாவது படிச்சுட்டு வந்துட்டு எடுத்தாருன்னா இமேஜினே பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லியிருக்காருல்ல, ஸ்டான்லி குப்ரிக்கோட 2001 பார்த்துதான் எனக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த ஒரு லார்ஜ் ஸ்கிரீன் ஸ்பெக்டக்கிள் ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ், ஒரு பிரமாதமா மெகா பட்ஜெட் ஸ்டோரி டெல்லிங்கை விட அவருக்கு வந்துட்டு ஒரு செரிப்ரலான ஒரு கான்செப்ட் ஸ்கிரீனுக்கு எடுத்துட்டு வரணும். ஏன்னா இப்ப மெமெண்டோவே பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளஸ் ஸ்ட்ரக்சர் தான் அங்க காம்ப்ளிகேட்டட். இதுல வந்துட்டு எனக்கு அதான் புரியாம இருக்கலாம், அதுல ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அவர் மெயினா எடுக்கிறாரு. பட் அவர் மண்டைக்குள்ள என்ன ஓடுதுங்கிறத என்னால யூகிக்க கூட முடியாது. ஒவ்வொரு படம் அதுதான் இந்த பியூட்டி. ஒவ்வொரு படம் டிஃப்ரெண்டா இருக்கும். போன படம் வார் படம், இந்த படம் ஆக்ஷன், ஃபைட், த்ரில்லர், என்ன வேணா சொல்லலாம். லைக் ஒரு மாடர்ன் ஜீனியஸ் அவர். அது அவ்வளவுதான். இந்த ஆஸ்கர் அது எதுவுமே அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஜீனியஸ். அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அவர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு ஒரு Q&A செஷன் வருது, அதுல போயிட்டு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வெஸ்லின் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. எனக்கு அவரு கதை சொன்னது, இப்போ அவரு சொல்ற விதம் இருக்குல்ல, ஒரு ஒரு படத்துலயும் அந்த கதையை எடுத்துட்டு போற விதம், அது வந்து அவரோட இந்த ஒரு இன்டர்வியூல பார்த்தேன். நீங்க ஏன் ரொமான்டிக்கான மூவிஸ் எடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டேன்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டதுக்கு எனக்கு சினிமான்றது எக்ஸ்பீரியன்ஸ். நான் எங்க அப்பா கூட போய் ஸ்டார் வார்ஸ் பார்த்தேன், இது 2001 ஸ்பேஸ் ஆடிசி பார்த்தேன். அது எனக்கு அப்போ ஒரு ஸ்பெக்டாக்கிள். அது அவ்வளோ ரசிச்சு பார்ப்பேன். அப்புறம் அவ்வளோ ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் அந்த படத்துல இருந்துச்சு. 2 படம் மென்ஷன் பண்ணி சொன்னது அந்த 2 படம். ஸ்டார் வார்ஸ்ல அவ்வளோ ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸு. இது அப்போ மாஸ்டர் பண்ண ஏஸ் பண்ண அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ண அந்த ஃபிலிம்ஸ் ஒரு 2 படம். அந்த மாதிரிதான் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ்க்காக படம் பண்ணணும். அதனாலதான் எனக்கு 3Dலயுமே படம் பண்ண பிடிக்காது. அப்ப எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணணும்னா இப்ப நம்ம ஒரு சிங்கிள் ரூம்ல நடக்கிற ஸ்டோரியோ இல்ல ஒரு ஒரு நாள்ல நடக்கிற ஸ்டோரியோ, இது எதையுமே நமக்கு ஒரு ஸ்பெக்டாக்குலரா இல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு விஷுவல் சொல்ல முடியாது, கதை சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரூம் நடக்கிறதோ இல்ல ஒரு நாள் நடக்கிறதோ. அப்போ அதுக்கு மேல ஒண்ணு யோசிக்கணும். அப்ப ஹை கான்செப்ட்ஸ் இருக்கும். இப்ப ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றது இல்ல கனவு இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அதுல சவுண்ட் நிறைய யூஸ் பண்ணலாம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்வால்வ் பண்ணலாம், விஎஃப்எக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸோ இருக்கிறனால என்னமோ அவங்க ஹை கான்செப்ட் அது எதுக்கு பிடிக்கிறாரு மெயினா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகன்னு தான் கான்செப்ட்ஸ் பிடிக்கிறாங்க. கான்செப்ட் வச்சு இவர் பண்ற டைரக்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப கான்செப்டை வச்சு அதை என்னென்னமோ ஸ்லோமோ அதுல இது பண்றது அந்த மாதிரிலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்போ மைக்கேல் பே எல்லாம் இன்னமுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு.
ஸோ அந்த மாதிரி அவங்க கூட இவரை கம்பேர் பண்ணிட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே பண்ற ஒரு ஃபிலிம் மேக்கர். பட் ஸ்டில் இவர் அப்படி பண்ணாலுமே ஸ்டில் ஃபிலிம்ல தான் ஷூட் பண்றாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் இப்படி பண்றது இல்லை. யாருக்கிட்ட பேசினாலுமே யாருமே ஃபிலிம் பத்தி கூட பேச மாட்டாங்க. ஆனா இவர் ஐமேக்ஸ்ல இருந்து இன்டர்வியூ பண்ணப்போ இவர் சொன்னது என்னன்னா, இன்னமும் இனிமே எடுத்தாலும் நான் ஃபிலிம்ல தான் பண்ணுவேன். அது அது ஃபிலிம் டெட்டுன்னு எத்தனை பேர் வேணா சொல்லட்டும், ஆனா ஃபிலிம்ல தான் எடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது பிடிச்சிருந்தது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ இப்போ நம்ம படத்தினுடைய தொழில்நுட்ப அம்சங்கள் பற்றி பேச, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி. ஸோ வெஸ்லின் ப்ரோ, நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பற்றி சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஹாய்டேவன் வந்து எனக்கு இது ஸ்கைஃபால்ல தான் தெரியும். அது ஸ்கைஃபால்ல வந்து அந்த ஒரு லாங் டேக் ஒன்று வரும்ல மெக்சிகன் இதுல. ஸ்பெக்சர் ஸ்கைஃபால் வந்து ராஜர் டிக்கின்ஸ், சாரி. அந்த ஸ்பெக்சர் அதுல இருந்து தான் தெரியும். இப்போ சாம் மெண்டஸ் தானே ஸ்பெக்சர் பண்ணது. எனக்கு அது ஸ்பெக்சர் படமா அவ்வளவா பிடிக்கல, பட் சினிமாட்டோகிராஃபியா ரொம்ப பிடிக்கும் படம். இப்போ அது வழியா ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அப்போ இன்டர்ஸ்டெல்லார் பத்தி தெரிய வந்தது. என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாமா கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா மாமா தான் எனக்கு இன்செப்ஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்டர்ஸ்டெல்லார் பத்தி கேட்கும்போது நான் அப்போ தமிழ் டப்பு தான் பார்ப்பேன், இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி பார்க்க வரேன். போய் கேட்கும்போது இதுக்கு தமிழ் டப்பிங் இல்லை, பண்ணலை அப்படின்னாங்க. அப்போ கொஞ்ச நாள் தள்ளி போட்டேன், சரி புரியாது எப்படியும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு நாள் இது டெக்கான் குரானிக்கல்னு நினைக்கிறேன், அதுல சினிமாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பகுதியில வந்து கஜினியோட டெக்னீஷியன் கிரெடிட்ஸ்ல வந்து கிறிஸ்டோபர் நோலனோட இமேஜ் இருக்கு ஐஎம்டிபில அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காலம் ஒன்று போட்டிருந்தாங்க. போடும்போது எனக்கு கியூரியஸ் ஆகி நான் போய் மெமெண்டோ பார்க்குறேன். மெமெண்டோ பார்த்த உடனே அதோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரக்சர் வச்சுலாம் தமிழ் படத்துல நான் பார்த்து பழக்கம் இல்லை. அப்போ போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ பார்த்தோன்னே ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஓகே, இவங்க கூட கொலாபரேட் பண்ணதெல்லாம் யாராரு அப்படின்னு போய் பார்க்கும்போது ஹான்ஸ் சிம்மரு, லீஸ்ட், வாலி ஃபிஸ்டரு. ஓகே, அப்போ எனக்கு சினிமாட்டோகிராஃபி பிடிக்கும், அதுதான் என் பேஷனும் கூட. அப்போ ஓகே, வாலி ஃபிஸ்டரு என்னென்ன பண்ணியிருக்காரு அவரு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமா பார்க்க ஆரம்பிச்சேன். அடுத்து இப்போ ஹோய்டேமா இண்டஸ்ட்ரியல்ல வரும்போது அவங்க வந்து அதுல மேஜரா வந்து இப்போ 70% ஐமேக்ஸ், மீதி 30 வந்து நார்மல் ஏரியில் ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐமேக்ஸுக்கு வந்து ஏரி முதல்ல கேமராஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருந்தாங்க, பட் இப்போ பண்றாங்களா ஸ்டில் அப்படின்றது தெரியல. அதுல எப்படின்னா ஃபீட் கணக்குல தான் இது ஃபிலிம் ரோல் ஓடும். ஸோ கேமராக்கு ஏற்ற மாதிரி அவங்க மேக்சிமம் ஷூட் பண்ணணும்னாலே ஒரு 2 to 4 minutes தான் அவங்களால ஷூட் பண்ண முடியுமே அந்த கேமரால. அதுக்கு மேலே அவங்களால ஷூட் பண்ண முடியாது. இன்னொன்று, இந்த ஃபிலிம் ரோல்ல சைட்ல பார்த்தோம்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும்ல, ஒரு 3 to 4, 5 இது இருக்கும், டாட்ஸ் மாதிரி அதில் ஓட்டம் இருக்கும். அது எல்லாமே எவ்வளோ சைஸு, தேட்டர் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ பெருசாக இருக்குன்றத அந்த ஹோல்ஸ் தான் முடிவு பண்ணும். இப்போ அது ஒரு 3 ஹோல்ஸில் தான் அந்த ஃப்ரேம் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அது 35 mm அப்படின்றது மாதிரி இருக்கும். ஒரு 4 to 5 ஹோல்ஸ்குள்ளே ஃபில் ஆகிருக்குன்னா 65 mm ஃபில் ஆகிருக்கும், இல்லைன்னா 70 mm ஃபில் ஆகிருக்கும். இருக்கிறதுல பெரிய ஃபார்மேட்டாக 70 mm தான் வரும், ஐமேக்ஸில் தான் வரும். அது 2 35 mm ஒன்றா வச்சாதான் 70 mm வரும். ஸோ இவங்களுக்கு அவ்வளோ பெருசாக ஃபிலிம் ரோலில் ஒரு ஃப்ரேம் எடுத்துக்கிறதுனால இவங்களால அதிக டியூரேஷன் அதில் ஷூட் பண்ணவே முடியாது. அதுக்குள்ள ரோல் அவ்வளோ அடக்க முடியாது. பாடி அவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அவங்களால 2 to 4 minutes தான் ஷூட் பண்ண முடியும். அதை நினைச்சாதான் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அவ்வளோ ஆக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டிஜிட்டல்னா கூட அவங்க டேக் எடுத்துடலாம், விஎஃப்எக்ஸ்ல பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம், எதுனாலும் பண்ணலாம். அவ்வளோ இதுலேயுமே ஃபிலிம்ல தான் எடுக்கிறாங்க அப்படின்னு. இன்னொன்று, த ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் இன்டர்வியூல வந்து ஹோய்டேமா சொல்லியிருப்பாரு, டன்கர்க்ல வந்து அந்த காக்பிட்டோட இதுல ஒரு கேமரா வச்சிருந்தாங்களாம், மவுண்ட் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அது வந்து ஃபிளைட் உள்ள விழும் போது கேமராவோட சேர்த்தே விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாரு.
அது ஐமேக்ஸ் சைடுமே கிறிஸ்டோபர் நோலன் தான் நிறைய படம் அதில் பண்ணியிருக்காரு ஐமேக்ஸ்ல. ஸோ அதனால அவங்க அது ஒரு பிரச்சனையா எடுத்துக்கல. பட் ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம் பாக்ஸ்ல இருந்து அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே இப்போ ஃபிலிம்ல பண்றவங்களுக்கு என்ன விஷயம்னா அது ஒரு கேர் பண்ணணும். ஃபிலிம் ரோல் ஒரு பாக்ஸ்ல வரும், அது உள்ள வந்து கெமிக்கல்ஸ் இருக்கும், போட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கும் போது அது டெம்பரேச்சரும் பார்த்து வைக்கணும். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல வைக்கக்கூடாது, சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு க்ளவ் இருக்கும் அந்த பாக்ஸ்குள்ளேயே, அந்த பாக்ஸ்குள்ளேயே விட்டு அந்த க்ளவ்ல இருந்து எடுத்து ஃபிலிம் அந்த இது அந்த ரோல் இருக்கும்ல அதுல வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணதும் அதை ஃபிலிம் ரோல் முடிஞ்சதும் ஆட்டாம ஸ்கிராச் பண்ணாம ஓவரா அழுத்தக்கூடாது, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து திருப்பி அந்த ஃபிலிம் காஜ்ல வச்சு க்ளோஸ் பண்ணி கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போய் லேபுக்கு கொடுக்கணும். லேப்ல கொடுத்து அவங்க ஓபன் பண்ணி கெமிக்கல்ஸ்ல வச்சு அதை அங்கதான் அவங்க இது பண்ணுவாங்க. இது பண்ணிட்டு அதை ஒரு இதுவா எடுப்பாங்க. எப்படி சொல்றது, இப்போ முன்னாடிலாம் அந்த விசிடின்னு சொல்லுவாங்கல்ல, டேப்லயே ஃபிலிம் ஓடுமே, அந்த ப்ராசஸ் அதுல விசிஆர் அதுல அந்த ப்ராசஸ்ல அது போகும். எப்படின்னா அந்த ஃபிலிமை ஒரு இதுல ஓட வச்சுட்டு சைமல்டேனியஸா அது டிஜிட்டல் காப்பி எடுப்பாங்க. அது ரோல் ஆக இதுல ரெக்கார்ட் ஆகும். டிஜிட்டல் காப்பி அது சிடியா இருக்கட்டும் ஹார்ட் டிரைவா இருக்கட்டும் அப்படி ரெக்கார்ட் ஆகும் சைமல்டேனியஸா. அப்படிதான் ஃபிலிம் டு டிஜிட்டல் அதுல எடுப்பாங்க அவங்க அவுட்டு. ஆனா இதுல இன்டர்ஸ்டார்ல வந்து நான் ஃபுல் எண்ட் கிரெடிட்ஸ் படிக்கும்போது படத்தோட ஓப்பனிங்ல இருந்து எண்டு கிரெடிட்ஸ் வரைக்குமே ஃபிலிம்ல தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அதாவது அவங்க எடிட் பண்ணதே ஃபிலிமை கட் பண்ணி பண்ணதுதான் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இவர் நீரவ் ஷாவும் அடிஷ்னல் கேமரா ஆப்ரேட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அடிஷ்னல் கேமரா ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லை, பட் தேவைப்பட்டிருந்ததுன்னா சில இன்சர்ட் ஷாட்ஸ். இப்போ மும்பையில் அவங்க வர்றது வந்து இவர் ஹாலிடே தான் ஷூட் பண்ணியிருப்பாரு, பட் அங்கே ஸ்ட்ரீட்ல நடக்கிறது இல்லை மேலே எதனாவது எக்ஸ்டாப்ளிஷிங் ஷாட்டு ட்ரோன் ஷாட்ஸு அதெல்லாம் இவர் நீரவ் ஷா எடுத்திருக்கலாம். ஓகே ப்ரோ. ஸோ படத்தினுடைய மியூசிக் பற்றி பேசலாம். ஏன்னா படத்தில் ஒரு டெக்னோ மியூசிக் வந்து ட்ரை பண்ணிக்கிறாங்க இந்த படத்தில். நம்ம லுட்விக் குரான்சன் தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அந்த மியூசிக் பற்றி வாட்ஸா ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு லுட்விக் குரான்சன் வந்துட்டு ஹஸ் பிகம் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்போசர்ஸ் நவ். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக நான் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நினச்சிட்டு இருப்பேன், என்னதான் அந்த டைம்ல எனக்கு பிடிச்சிருந்தாலுமே நோலன் படத்துக்கு ஜிம்மர் ஸ்கோர் இல்லாம எப்படி இருக்கும், செட் ஆகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் பர்ஃபெக்டா இருந்துச்சு. லைக் ஏன்னா வந்துட்டு நோலன் இந்த படத்துல ஜிம்மர் ஒர்க் பண்ணும்போது அவரோட மியூசிக் வந்துட்டு எப்பவுமே பார்த்தா வந்துட்டு இட் வில் பி பேஸ்ட் வந்து எமோஷனல் கனெக்ட். நமக்கு வந்துட்டு இந்த இன்செப்ஷன் எடுத்துக்கிட்டா அந்த டைம் ஸ்கோர் வந்துட்டு காப்க்கும் அவன் ஒய்ஃப் இருக்கிற ரிலேஷன் வச்சு மெயினா எடுத்திருப்பாங்க. ஸ்டே இன்டர்ஸ்டெல்லார்ல ஸ்டே வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வித் லைக் அது மெயினா இல்லைனாலும் அது அந்த எமோஷனை ஆம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் ஜிம்மரோட ஸ்கோர் இருக்கும் ஜென்ரலாவே. அதனால இந்த படத்துக்கு வந்துட்டு நானும் ஒத்துக்கிறேன் கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கு, பட் வெளிப்படையா இல்லை, அதுல இருந்து இழுத்து கம்போஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இல்லைன்னு. அதனால அந்த அந்த என்ன சொல்றது ஃபாஸ்ட் பீட் அந்த ஒரு நல்ல ஆம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கிற எஃபர்ட்ஸ் வந்துட்டு இவரது பர்ஃபெக்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் படிச்சேன், விக்கிபீடியால படிச்சேன் வந்துட்டு அவங்க ரெட்ரோகேட் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணாரு லுட்விக். அது வந்துட்டு என்னன்னா அந்த டைப் ஆஃப் மெலடிஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்து பிளே பண்ணாலும் சரி எண்டிங்ல இருந்து பிளே பண்ணாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும், ஜஸ்ட் லைக் தி மூவி. அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஈஸ்டர் எக்கா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சேட்டார் டீம்ல வந்துட்டு பிரீத்திங் சவுண்ட் வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் நாய்ஸஸ் வர மாதிரி பிஜிஎம்லயே அதை சிங் பண்ணி, அதனாலதான் இதுல டன்கர்க்லயுமே தி மோல்ல வந்து நோலனோட வாட்ச்ல இருந்து தான் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான்.
லைக் அவ்வளோ இம்மர்சிவா அது நமக்கு இது தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நமக்கு அந்த சவுண்ட் எல்லாம் அவ்வளோ பிரமாதமா இருந்தது. இது சவுண்ட் மட்டும் அந்த மியூசிக் எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டியும் நம்ம தலைவனுக்கு ஆஸ்கர் கிடைக்கலாம் மியூசிக்கு. பட் ஹூ நோஸ், இட் வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மீ. இப்ப திருப்பி திருப்பி ஸ்பாட்டிஃபைல ரிப்பீட் தான், மொத்த ஆல்பம் ரிப்பீட்ல போயிட்டு இருக்கு. திடீர்னு நடுவுல பிளான் வரும், அதுக்கு ஒரு வைப் பண்ணிட்டு இது வேற பாஸ்டரிட்டி எல்லாம் ஐயோ வேற ஃபென்டாஸ்டிக். மொத்த ஆல்பமே வேற லெவல்ல இருக்கு. ஜிம்மர் மிஸ் பண்ணல இந்த படத்துல நோலன். நான் என்ன கேட்டா ஆக்சுவலா இந்த படத்துக்கு லுட்விக் இஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் ஜிம்மர் விட. பட் ஹூ நோஸ், மேபி ஜிம்மர் வந்திருந்தா இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குற மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்ணிருப்பாரு. இந்த இது பர்ஃபெக்டா இருந்துச்சு. படத்தினுடைய எடிட்டிங், படத்தொகுப்பை பற்றி ஏதாச்சும் சொல்லணும்னு விரும்புறீங்களா யாராச்சும்? இவங்க வந்து மார்டின் ஸ்கார்செஸியோட எடிட்டர் ஆக்சுவலி. அவங்க அவருக்கு பண்றவங்க வந்து இதுல பண்ணியிருக்காங்க போல. ஏன் இந்த கொலாபரேஷன் தெரியல, புதுசா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தினுடைய ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ் பற்றி பேசலாம். ஏன்னா படத்தில் விஎஃப்எக்ஸ்ன்னு எதுவும் யூஸ் பண்ணல, அதாவது சிஜிஐயோ அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. படத்தில் முழுக்க முழுக்க ஒரு ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது படத்தினுடைய அந்த ஃபர்ஸ்ட் சீனில் அந்த ஒப்பேரால பாம் பிளாஸ்ட் ஆகட்டும், அப்புறம் அந்த பஞ்சி ஜம்ப் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த கார் சேஸ் ஆகட்டும், எல்லாமே இந்த ஏர்போர்ட் சீன் எல்லாமே ப்ராக்டிக்கலாக பண்ணிக்கிறாங்க எஃபெக்ட்ஸ். ஸோ அதை பற்றி பேசணும். அதை பற்றி சொல்லுங்க ப்ரோ. அது வந்துட்டு எனக்கு அந்த ரொம்ப மைண்ட்ல ரெண்டு சீக்வன்ஸ் ரொம்ப நிக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பிளேன் கிராஷ் பண்றது. ஆப்வியஸ்லி அது ஒரிஜினல் பிளேன்ல இன்ஜின்லாம் வித்துட்டு அதுலயும் ப்ராஃபிட். இது இன்டர்ஸ்டெல்லர்ல அந்த கான்ஃபீல்ட் எல்லாம் வித்த மாதிரி இதுலயும் அந்த இன்ஜினை வித்து அந்த எஃபெக்ட் பார்க்க அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கார் சேஸ் ஆகட்டும், அந்த புல்லட் எல்லாம் நார்மலா ஷூட் பண்ணும்போது அது ரிவர்ஸ் ஆகுறது எல்லாமே வந்துட்டு எனக்கு அப்படியே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அங்க போயிட்டு நின்றுட்டு வேற லெவல்ல இருந்துச்சு எனக்கு. ஆனா அது வந்துட்டு இது அப்படி சொல்ல முடியாது. பட் அவ்வளோ விஎஃப்எக்ஸ் மாதிரி ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் மாதிரியே தெரியல, அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இது நிஜமாலே நடக்குதுப்பா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது மெயினா. நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றீங்க. இது விஎஃப்எக்ஸ் கம்ப்ளீட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒன்னு ரெண்டோ இருந்துச்சு, கிரெடிட்ஸ்ல இருந்துச்சு விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசரோடது. பட் ஆனா அவரு அதுதான் சினிமான்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆர்ட் பிளஸ் சயின்ஸ் தான் சினிமா அப்படின்றது வந்து அவர் திருப்பி திருப்பி இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தான் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு இப்போ நம்ம ஒன்று பண்றோம், அது ப்ராக்டிக்கலா பண்ணாதான் அதோட ஃபீலிங் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ இந்தியாவுக்கு வந்து ஷூட் பண்ணாமையோ ஒரு சவுண்ட் ஸ்டேஜ்லேயே, அதை இதுலேயே கூட சொல்லியிருப்பாங்களே, பிஹைண்ட் த சீன்ஸே சொல்லியிருப்பாங்களே, அது ஒரு சவுண்ட் ஸ்டேஜ்லேயே பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அங்கே ஷூட் பண்ணாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஒரு இடத்தையுமே அங்கேயே போய் ஷூட் பண்ணுறது, ஒரு பிளேனை கிராஷ் பண்ணுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது அந்த விஷயத்தையே பண்ணாதானே கிடைக்கும். நம்ம அது ஒரு சிஜிஐலையோ இல்லை அதை ஒரு சவுண்ட்லேயோ கிரியேட் பண்ணால் அது முழுசா கிடைக்காதே அப்படின்றதான் அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு புரியுது. ரியலிசத்தை அச்சீவ் பண்ணது யதார்த்தம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ பாட்காஸ்ட் இறுதி கட்டத்தை நெருங்கியாச்சு. ஸோ ஃபைனலாக இறுதியாக நீங்கள் டெனட் பற்றி என்ன சொல்கிறீங்க? என்ன கேட்டா வந்துட்டு இட் இஸ், நான் இப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த தியேட்டர் பார்க்கும்போது என் ரேட்டிங் வந்துட்டு 4.5 அவுட் ஆஃப் 5 இருந்துச்சு. நேற்று ரீவாச் பண்ண உடனே ஐ எம் கிவிங் இட் 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார். இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிலிம்ஸ் ஆஃப் 21st செஞ்சுரியா இருக்கலாம். சாரி, இந்த செஞ்சுரியோட ரொம்ப மிகப்பெரிய, இப்போது வந்துட்டு நமக்கு அவ்வளோ இதை வந்துட்டு அதுக்கான நல்ல ரிசப்ஷன் இல்லை. பட் செல்வா படம் மாதிரி இன்னும் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாரும் பார்த்துட்டு ஓ மை காட் இது எனக்கு இப்போதான் புரிஞ்சுது, வாட் அ மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்டேட்டஸ் எடுத்து போட போறாங்க. அதை நான் இப்போவே பண்ணிட்டேன். இது கண்டிப்பா ப்ரோ, அவர் சொன்ன மாதிரிதான். இது ஒரு 2-3 வருஷம் இல்லை, அது 5-6 வருஷம் கூட எடுக்கட்டும். ஆனா இதோட இது வந்து எப்ப பார்த்தாலுமே அது கிடைக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட சீசனுக்காக எல்லாம் படம் எடுப்பாங்கல்ல, இந்த சம்மருக்காக ரிலீஸ் பண்ற படம்னா அப்ப பார்த்தா மட்டும்தான் நல்லா இருக்கும். ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் அது பார்த்து ஒரு 2-3 தடவை பார்த்து முடிச்சுன்னா அந்த படத்தை வாழ்க்கையில எப்ப பார்ப்போம் நமக்கே தெரியாது.
அந்த மாதிரி இல்லாம இது வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் அதுக்கு மேலயே ஆனாலும் நின்னு பேசக்கூடிய ஒரு படம். அவ்வளவுதான். அதுக்கு ரிவ்யூ நான் பெருசா எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம். இறுதியாக நான் என்ன சொல்கிறேன்னா, டெனட் படம் நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய அமெரிக்கன் ரிவ்யூஸ் படித்தேன். அதில் வந்து படம் வந்து ரொம்ப நல்லா இல்லை, பிடிக்கல, புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து ஒரு பிளாங்க் மைண்ட் ஐடியாவோட போய் போன படத்துக்கு படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அண்ட் ஆல்சோ படம் வந்து எனக்கு ஒரு 60% 70% அப்படி புரிஞ்சுது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே. அதாவது ஒரு தியேட்டரில் ஃபுல்லஸ்ட் ஒரு முழுமையான ஒரு அனுபவம் கிடைக்கணும்னா இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. இது வந்து நீங்க கொடுக்கற காசுக்கு ஒர்த்தான ஒரு படம். கண்டிப்பா ஒரு முறை பார்க்கக்கூடிய படமா இல்லாம ஒரு பல முறை பார்க்கக்கூடிய ஒரு ரீவாட்ச் வேல்யூ கொண்ட ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு கொண்டாடலனாலும் இந்த படத்தை வத்சா ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு 10 வருஷம் கழிச்சோ இல்ல ஒரு 5 வருஷம் கழிச்சோ இந்த படத்தை நிச்சயம் கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு படம் தான் இது. ஸோ டூ வாட்ச் இட். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல கலந்து கொண்டது ரொம்ப நன்றி ப்ரோஸ். ஸோ ஒரு ஷவுட் அவுட் மாதிரி கொடுத்துருங்க கடைசியா. ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு மாஸ்டர் பீஸை பத்தி பேசுனதுக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் போயிட்டு முடிஞ்ச ஐமேக்ஸ்லேயே பாருங்க. 300 rupees கொடுத்து போறது அப்சல்யூட்லி ஒர்த் இட். அப்படி ஐமேக்ஸ் இல்லைன்னா நார்மல் தியேட்டர்லயாவது போய் பாருங்க. இட் ஷுட் நாட் பி மிஸ்ட் பை எனி ஒன். ரொம்ப ஒரு முக்கியமான படம் இது, எல்லாரும் பார்க்க வேண்டியது. அவ்வளவுதான். எல்லாருக்கும் தேங்க்ஸ். சினிமாவை அதோட ஃபுல்லஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கணும்னா இது கண்டிப்பா பார்க்கலாம். ஆதித்யன் ப்ரோ போட்டதுக்கு நன்றி. நல்லா பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க இதே மாதிரி அடிக்கடி பார்ப்போம். ஸோ கடைசியா நம்ம லிஸ்னர்ஸ்க்கு ஒரு மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சேர்ந்து சொல்லிடலாம். ஸோ இந்த இயராச்சும் நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறோம். இந்த இயர் எல்லாருக்கும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள். Christmas and Happy New Year. Merry Christmas and Happy New Year to each and every one of you listening. Bye bye. Bye. கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கியூரியஸர் ஆதித்யன். நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது தி கியூரியஸர் ஷோ. நன்றி, வணக்கம். ஸோ கமலோடைய மன்மதன் அம்பு படம் வந்து கிறிஸ்டோபர் நோலன் டெம்போரல் பின்சர்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க ப்ரோ? இருக்கலாம் பயங்கரமான ஃபேன் தியரி இது.